श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. श्रीमते रामानुजाय नमः. श्रीमद्वरवरमुनिये नमः. श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तैतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய பரமானுகிரகத்தாலும் எம்ஓபி அறக்கட்டளையாருடைய விசேஷ நியமனத்தாலும் ஸ்தோத்திரதாரா என்னும்படியான இந்த உபன்யாச வரிசையிலே இப்பொழுது வரதராஜஸ்தவம் உபக்கிரமிக்கப்படுகிறது. வரதராஜஸ்தவம் என்பது காஞ்சி தேவப்பெருமாள் விஷயமாக கூரத்தாழ்வான் அனுகிரகித்தருளியிருக்கக்கூடிய அற்புதமான திவ்ய கிரந்தம். கூரத்தாழ்வானுடைய வைபவமோ அப்பிரதிமமானது, தன்னிகரற்றதாக அமைந்திருக்கக்கூடியது. அதனால்தான் திருவரங்கத்தமுதனார் கூரத்தாழ்வானுடைய வைபவத்தை காட்டுகிற போது மொழியைக் கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியைக் கடத்தும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடியபின் பழியைக் கடத்தும் இராமானுசன் புகழ்பாடி அல்லா வழியைக் கடத்தல் எனக்கினியாதும் வருத்தம் அன்னே என்று அற்புதமாக காட்டியிருக்கிறார். அதை அடியற்றியே மணவாள மாமனிகள் வாச்சா மகோச்சர மகாகுண தேசிகாகிரிய கூராதிநாதா என்ன வாக்குக்கு எட்டாததாய் அமைந்திருக்கும்படியான பெரும்புகழை படைத்தவர் கூரத்தாழ்வான்னு காட்டுகிறார். அந்த கூரத்தாழ்வானுடைய வைபவம் தர்சனத்துக்காக தர்சனத்தையே இழந்தவர், விசிஷ்டாத்வைத்த தர்சனத்துக்காக விசிஷ்டாத்வைத்த தர்சன பிரவர்த்தகராய் அமைந்திருக்கக்கூடிய, அதாவது வளர்த்தவராய் அமைந்திருக்கக்கூடிய எம்பெருமானாருக்காகவே தம்முடைய கண்களை இழந்தவராய் அமைந்திருக்கிறார் எம்பெருமானாருடைய ரட்சணத்துக்காக. அப்படிப்பட்ட மகாத்மா அவர் அனுகிரகித்தருளியிருக்கக்கூடிய விசேஷமான கிரந்தமாக அமைந்திருக்கிறது இந்த வரதராஜஸ்தவம்னு காட்டப்பட்டும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. எம்பெருமானாருக்கு சோழராஜனாலே உபதிரவம் ஏற்பட்ட அளவிலே கூரத்தாழ்வான் எம்பெருமானார் திருக்கோலம் பூண்டு சந்நியாசாசிரமத்தை கொண்டிருக்கிறார் போலே ஒரு வேஷத்தை பூண்டு ராஜசபையிலே செல்ல எம்பெருமானார் திருவரங்கத்தை விட்டு மேல் நாட்டிலே எழுந்தருளியிருந்தார் என்பது சரித்திரம், சுப்பிரசித்தமான சரித்திரம். இந்த மேல் நாட்டிலே எழுந்தருளியிருந்த போது கூரத்தாழ்வானோ அங்கு இருக்க முடியாமல் சோழராஜனுடைய உபதிரவம் தாங்காமல் அவரும் பெரிய நம்பிகளுமாக திருவரங்கத்தை விட்டு வெளியிலே சென்று பெரிய நம்பிகள் பரமபதித்து விட கூரத்தாழ்வான் திருமாதிருஞ்சோலமலைக்கு எழுந்தருளினார். அப்ப திருமாதிருஞ்சோலமலைக்கு எழுந்தருளுகிற அடைவிலே எம்பெருமானார பிரிந்த பிரிவு, திருவரங்கத்தெம்பெருமான பிரிந்த பிரிவு, அதுவே காரணமாக பல ஸ்தோத்திரங்களை அனுகிரகித்தருளியிருக்கக்கூடிய விசேஷமான அனுபவம். அதிலே ஸ்ரீவைகுண்டநாதன் விஷயமாக ஸ்ரீவைகுண்ட ஸ்தவம் என்னும்படியான அற்புதமான ஸ்தோத்திரத்தை அனுகிரகித்தார். அதற்கடுத்தபடியாக
எம்பெருமானுடைய விபவாவதாரங்களை காட்டக்கூடியதாக, ராமனாகவும் கண்ணனாகவும் அவன் அவதரித்த விஷயங்களை காட்டக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடிய விலட்சணமான அதிமானுஷஸ்தவம் என்கிற ஸ்தோத்திரத்தையும் அனுக்கிரகித்தார். அதற்கடுத்தபடியாக தாம் எழுந்தருளி இருந்தாரே திருமாலிருஞ்சோல மலை, அந்த மலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் சுந்தரபாகுன்னு சொல்லப்படுகிறான். ஆண்டாள் நாச்சியார் சிந்துரச் செம்பொடி போல் திருமாலிரும் சோலையெங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பறந்திட்டனவால் மந்தரம் நாட்டியன்னு மதுரக்கொழும் சாறு கொண்ட சுந்தரத்தோளுடையான் சுழலையில் நின்று இதுங்கொலோன்னு காட்டுகிறாள். அப்படி சுந்தரத்தோளுடையான் அவன்தான் சுந்தரபாகு. அந்த சுந்தரபாகுவான எம்பெருமான் விஷயமாக அற்புதமான ஒரு ஸ்தோத்திரத்தை அனுக்கிரகித்தருளினார். இதனிடையிலே எம்பெருமானார் திருநாராயணபுரத்திலே எழுந்தருளியிருந்த போது அவருக்கு தெரியும்படியான அற்புதமான விஷயமாக காட்டப்பட்டிருக்கிறது. கூரத்தாழ்வானுக்கு இப்படியெல்லாம் ஆகியிருக்கிறது. சோழராஜனுடைய உபதிரவத்தினாலே பெரிய நம்பிகள் தாம் திருநாட்டுக்கு எழுந்தருளினார், கூரத்தாழ்வான் தாம் திருமாலிருஞ்சோலமலை எழுந்தருளினார் என்கிற விஷயத்தை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் மூலமாக தெரிந்து கொள்ளுகிறார். பற்பல ஆண்டுகள் கழிந்தன. அதற்கு பிறகு மாறொன்னில்லா மாருதிச்சிறியாண்டான் என்கிற ஒரு மகாத்மா அவர் மூலமாக எம்பெருமானாருக்கு விஷயமட்டிற்று. அவன் அந்த சோழராஜன் யார் கூரத்தாழ்வானுடைய கண் போவதற்கு காரணமாய் இருந்தானோ, பெரிய நம்பிகளுடைய பிராண வியோகத்துக்கு காரணமாய் இருந்தானோ, எம்பெருமானார் திருவரங்க வாசத்தை இழப்பதற்கு காரணமாய் இருந்தானோ, அவன் புழுவன் புழுத்து மாண்டான்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. அவனுடைய காலம் முடிந்து விட்டது என்று தெரிந்ததும் உடனே எம்பெருமானார் அந்த திருநாராயணபுரத்திலே எழுந்தருளியிருந்தவர் அங்கிருந்து திருநாராயண எம்பெருமானுக்கு என்னென்னவெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்பதை அங்கிருந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நியமித்துவிட்டு புறப்பட்டு திருவரங்கத்துக்கு எழுந்தருளினார். அங்கு ஆழ்வான பார்க்கிறார், ஆழ்வான கட்டாட்சிக்கிறார், ஆழ்வான சேவிக்கிறார். இருவரும் ஒருவரை ஒருவர் உணர்ச்சி ததும்ப தாங்கள் தங்களுக்குள்ளே வார்த்தை ஆடிக்கொள்ளும்படியான விஷயம். ஆழ்வான் கண் போயிற்றே, ஆழ்வான் கண் போயிற்றே என்ன எம்பெருமானார் வருத்தப்பட்டு தெரிவித்திருக்கக்கூடிய காலத்திலே ஆழ்வான் தெரிவிக்கிறார், எனக்கு இந்த ஊனக்கண்ணினால என்ன பிரயோஜனம்? ஞானக்கண் உட்கண் இருந்தால் போதும், என்னேனும் கட்கண்ணால் காணாத அவ்வுருவை நெஞ்சென்னும் உட்கண்ணேல் காணும் உணர்ந்து என்ன. அந்த உட்கண் இருந்தால் போதுமே, வெளிக்கண் எதற்குன்னு கேட்டார். இருந்தாலும் எம்பெருமானாருக்கு திருவுள்ளம். ஆழ்வான் பழையபடியாக கண் பெற்று எல்லா காரியங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்ன அவருக்கு திருவுள்ளமாய் அமைந்திருக்கிறபடியாலே காஞ்சியிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் தேவப்பெருமாள். அவருக்கு திருநாமமோ வரதன்னு திருநாமம். வரம் ததாதீதி வரதா. வரத்தை ஆர் கொடுக்கிறாரோ அவர் வரதன், இல்ல வரங்களை ஆர் கொடுக்கிறாரோ அவர் வரதன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டால் போகாபவர்கயோரேகம் வாஞ்சத்யோ தததேத்வயம் ஸ்ரீமத் வரதராஜாய மகோதாராய மங்களம். ஆக போகம் அபவர்க்கம் இரண்டிலே எந்த ஒன்றை கேட்டாலும் கூட இரண்டையும் கொடுக்கக்கூடியவராய் அமைந்திருக்கக்கூடியவர் காஞ்சி தேவப்பெருமாள். அதனால்தான் அவருக்கு நிரூபகமே வரதன்னு பேரு. ஆக கையிலே ஹஸ்தமுத்திரையை காண்பித்துக் கொண்டிருக்கிற போது அவன் அபயமுத்திரையை காண்பித்துக் கொண்டிருந்தாலும் கூட அவனுக்கு திருநாமம் வரதன்னே பிரசித்தியாயிருக்கு. ஒரு கவி கேட்டார், நீ அபயமுத்திரை தானே காண்பித்துக் கொண்டிருக்கிறாய், உன்ன அபயமளிப்பவன் சொல்றதை விட்டுட்டு வரங்களை கொடுக்கிறவன் சொல்லுகிறார்களே, வரத முத்திரையை காண்பிக்கவில்லையே, எப்படி உன்னை வரதன்னு சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்டார். நீ வரதன்னே லோகத்துல பிரசித்தமாயிருக்கிறாய், உன்னுடைய முத்திரையை பார்த்து உனக்கு யாரும் பேர் வைக்க போறதில்ல என்ன காட்டி இருக்கக்கூடிய விஷயம். ஆகவே அபயஹஸ்தத்துடன் எம்பெருமான் கூடியிருந்தாலும் வரங்கள் ஆறார் என்னென்ன வேண்டுகிறார்களோ அவர்கள் வேண்டுமவர்க்கு வேண்டுமவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடியவனாய் அமைந்திருக்கக்கூடியவன். பிணியொழித்து அமரர் பெருவிசும்பருளும் பேரருளாளன். ஆக சம்சார பிணியை ஒழிக்கக்கூடியவர், அமரர் பெருவிசும்பை அளிக்கக்கூடியவர், அவர்தான் பேரருளாளன்னு திருநாமம். பெருத்த அருள் படைத்தவராக அமைந்திருக்கிறார். ஆழ்வாரும் கூட
அருளாத நீரருளி அவராவி தோராமுன் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்ன அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி என்ன தேவப்பெருமாள் விஷயமாக அற்புதமான அனுபவம் என்ன பெரியவர்கள் காட்டும்படியான விஷயம். அப்படி பார்க்கிற பொழுது அருளே வடிவெடுத்தவனாய் அமைந்திருக்கக்கூடியவன் எம்பெருமான், கருணையே வடிவெடுத்தவனாய் அமைந்திருக்கக்கூடியவன் எம்பெருமான் பேரருளாளன் பேரருளாளன் என்ன விசேஷமாக அனுபவிக்கும்படியான அனுபவம். அதனால்தான் வரந்தரும் மாமணி வண்ணன் வரதஹா அந்த சப்தத்துக்கு தமிழில் சொல்லணும்னா வரந்தரும் மாமணி வண்ணன், இதுவும் திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரமாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்டவரானபடியாலே அவர் விஷயமாக ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணி கண் கேட்க வேண்டும் என்று அதி நிர்பந்தம் பண்ணினார் எம்பெருமானார். ஆக எம்பெருமானார் உகப்புக்காக வரதராஜஸ்தவம் பண்ணப்பட்டது. அப்போ பார்க்கணும், வரதராஜஸ்தவத்துக்கும் ஆழ்வானுடைய மற்றைய ஸ்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தால், மற்றைய ஸ்தவங்கள் தன் வியதையை போக்கிக் கொள்ளுவதற்காக. ஆக ஆழ்வான் எம்பெருமானாரை விட்டு பிரிந்தார், துக்கம் தாங்கல. திருவரங்கத்தை விட்டு பிரிந்தார், துக்கம் தாங்கல. எம்பெருமானாருக்கு சிரமம் ஏற்பட்டது, துக்கம் தாங்கல. இத்தனை துக்கத்தை தாங்கிக் கொள்ளுவதற்காக, அந்த வியதை துக்கம் தீருவதற்காக ஸ்ரீவைகுண்ட ஸ்தவம், அதிமானுஷஸ்தவம், சுந்தரபாகுஸ்தவம் இந்த ஸ்தவங்களை எல்லாம் பண்ணியருளினார். ஆனால் எம்பெருமானாருடைய துக்கம் தீருவதற்காக பண்ணினது வரதராஜஸ்தவம். அப்போ வரதராஜஸ்தவம் எத்தனை வைபவம் மிக்கதாக அமைந்திருக்கக்கூடியது. அந்த ஸ்தவத்தை எழுதி தலை கட்டினார். உடனே காஞ்சிபுரத்தேர கூரத்தாழ்வான் எழுந்துருள பண்ணி கொண்டு வந்து இந்த ஸ்தவத்தை தேவப்பெருமாள் திருமுன்பு விண்ணப்பம் பண்ணி தேவரீர் அவரிடத்திலே கண் கேட்க வேண்டும் என்று தெரிவிக்க ததனுகுணமாக அதனை விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்ப எம்பெருமானார் ஏதோ அந்நியபரராக மற்றொரு காரியார்த்தமாக வெளியிலே எழுந்துருளியிருந்த போது தேவப்பெருமாள் என்ன வேணும்னு கேட்க, அப்போ கூரத்தாழ்வானுடைய மகாகுணம் இதுதான். நாலூரானுக்கும் முக்தி நல்கினான் வாழியே என்று அப்படி அமைந்திருக்கக்கூடியது. நான் பெற்ற நன்மை நாலூரானும் பெற வேண்டும். ஆக நாலூரான் என்பான். அவன்தான் சொன்னான், நீ கண்டவாள் இடத்துல நீ கையெழுத்து வாங்கி என்ன பிரயோஜனம்? உன்னுடைய தெய்வத்துக்கு ஏத்தம் அதிகம் என்பதையும் பெருமானுடைய ஏத்தத்தை குறைப்பதிலேயும் நீ ஆசைப்படுகிறாயே. இது எல்லாரிடத்திலேயும் வித்வான்களிடத்திலே எல்லாம் நான் கையெழுத்து வாங்கி விடுகிறேன்னு வாங்குகிறாயே. வித்வான்களுக்குள்ளே சிறந்த வித்வானாக சொல்லார் தமிழொரு மூன்னும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா வரநெறி யாவும் தெரிந்தவராய் இருக்கக்கூடிய எம்பெருமானாரான ராமானுசராலே அங்கீகரிக்கப்படவில்லை என்னால் அதுக்கு அர்த்தமே இல்லையே. ஒன்றுனா அவரிடத்துல கையெழுத்து வாங்கு என்று அவன் தான் சொல்லி கொடுத்தான். அதற்கனுகுணமாகத்தான் ராமானுசரை அழைத்து வர ராஜா சேவகர்களை அனுப்பினான். ஆகவே ராமானுசர் ஊறவிட்டு போவதற்கும் கூரத்தாழ்வானுடைய கண் போவதற்கும் காரணபூதனானவன் நாலூரான். அப்ப அந்த நாலூரானுக்கு என்ன கிடைக்கும்னா ரௌரவாதி நரகந்தான் கிடைக்கும். என்ன உத்தமாச்சாரியரான ராமானுசருக்கே இவ்வளவு அபச்சாரப்பட்டிருக்கிறான், அவரிடத்துல ஆழ்வானிடத்தில் அபச்சாரப்பட்டிருக்கிறான். இப்படிப்பட்டவனாய் அமைந்திருக்கிறபடியாலே அவனுக்கு என்ன கிடைக்க போறது? நரகந்தானே கிடைக்கும். இது கூரத்தாழ்வானுடைய திருவுள்ளத்துல எப்பவும் வியதை இருந்து கொண்டிருந்தது, துக்கம் இருந்து கொண்டிருந்தது. அந்த துன்பத்துக்கு அனுகுணமாக ஒரு சேத்தனன் இப்படி அழிஞ்சு போறானே என்று தோத்தித்து நேர பெருமாளிடத்துல பிரார்த்திக்கிறார். தேவப்பெருமாளிடத்திலே பிரார்த்திக்கும்படியான விஷயம், நான் பெற்ற பேரு நாலூரானும் பெற வேண்டும். நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த பேற்றினை நாலூரான் பெற வேண்டும். தேவரீர் அடியனுக்கு என்னென்ன அனுகிரகம் பண்ணுகிறீரோ அந்த அனுகிரகத்தை நாலூரானுக்கும் பெரும்படியாக பண்ண வேண்டும் என்று தெரிவிக்க பேரருளாள பெருமாளும் அப்படியே என்ன அனுகிரகித்தருளினார். அந்த கிரமத்திலேயே நான் பண்ணிவிடுகிறேன் என்று தெரிவித்தார். அப்படி அமைந்திருக்கிற போது ஆழ்வான் திருவுள்ளத்தாலே தாம் தம்முடைய திருக்கண்களை தேவப்பெருமானிடத்திலே வேண்டிக் கொள்ளவில்லை. அப்படி இருக்கிற பொழுது ஆழ்வான் மீது எம்பெருமானாருக்கு அவ்வளவு கோபம். இதை தெரிந்து கொண்ட எம்பெருமானார் இப்படி பண்ணிட்டாரே ஆழ்வான் என்ன மிகவும் வெறுத்திருந்திருக்கும்படியான என்னுடைய ஆசையை அவர் நிறைவேற்றவே இல்லையே அப்படின்னு வெறுத்திருந்தார். நீர் சுதந்திராகிவிட்டீர், நீ சுதந்திரராய் என்னுடைய நினைவை தலை கட்டாதே, என்னை வஞ்சித்து இப்படி பண்ணிவிட்டீரே அப்படின்னு சொல்லி வெறுத்திருந்தார். அந்த சமயத்துல பேரருளாள பெருமாள் தெரிவிக்கும்படியான வார்த்தை, ராமானுசரே
ஆழ்வான் உம்மையும் என்னையும் காணும் போது கண் பெற்று திகழ்வர். அர்த்தம் என்ன? ஆழ்வானுடைய கண் மற்றைய விஷயங்கள் லௌகிக விஷயங்களை பார்ப்பதற்கு வேணுமென்னால் அது வேலை செய்யாதே ஒழிய தேவரீரை சேவிக்கிற போதும் அடியேன சேவிக்கிற போதும் தேவபெருமாள் சொல்றார் என்ன சேவிக்கிற போதும் நம்மை காண்கிற போதும் அதே போல எம்பெருமானாரை காண்கிற போதும் அந்த கண்கள் நன்றாக தெரியும் என்று சொல்லும்படியான கண்ணாலே காணக்கடவரவர் அப்படின்னு வரங்கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். அதனால எம்பெருமானார் சந்தோஷப்பட்டார்னு சொல்லும்படியானது. இது 100 ஸ்லோகங்கள் கொண்டதாக 102 ஸ்லோகங்கள் கொண்டதாக அமைந்திருக்கக்கூடியது. ஒரு 10 பாட்டும் ஒரு விருத்தத்திலே அமைந்திருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அனுகிரகித்தருள் இருக்கக்கூடிய தயாசதகமும் இந்த கிரமத்தை அவலம்பித்துத்தான் சுவாமி காட்டியிருக்கிறார்னு சொல்லும்படியான விஷயம். அப்படி அமைந்திருக்கக்கூடிய விலட்சணமான கிரந்தம் அமைந்திருக்கிறது. நம்முடைய ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ என்னென்ன அர்த்தங்களை காட்டுவார்கள். காஞ்சிபுரம் சுவாமி ஆச்சரியமாக இதனை விவரித்து காட்டி கொடுத்திருக்கிறார். தம்முடைய அற்புதமான வியாக்கியானத்திலே காட்டியிருக்கக்கூடிய விஷயம். நம் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அருளி செய்த பிரபந்தங்கள் எல்லாம் ரகசியத்ரயார்த்த விவரணமாய் இவ எப்பவும் எதில் ஈடுபட்டு இருப்பார்கள்னா பூர்வாச்சாரியர்கள் என்ன பண்ணுவார்கள் என்னால் இத்தையொழிய வேறொன்னால் காலக்ஷேபம் பண்ணி அறியார்கள். எந்த அர்த்தம் எடுத்துட்டாலும் இது திருமந்திரார்த்தம், இது துவயார்த்தம், இது சரமஸ்லோகார்த்தம், இது பிரணவார்த்தம், இது நமசப்தார்த்தம், இது நாராயணாய சப்தார்த்தம், இது அகாரார்த்தம், இது உகாரார்த்தம், இது மகாரார்த்தம், இப்படிதான் காட்டிக் கொண்டு வருவர்களே ஒழிய இத்தையொழிய வேறொன்றால் காலக்ஷேபம் பண்ணி அறியார்கள். ஆக திருமந்திரத்தை தவிர மத்தொன்னாலே இவர்கள் பொதுபோக்க மாட்டார்கள். அப்ப திருநெடுந்தாண்டு காலக்ஷேபம் பண்ண மாட்டாளா? திருப்பல்லாண்டு காலக்ஷேபம் பண்ண மாட்டாளா? என்னெல்லாம் கேட்டார்களே. ஆனால் எதை சொன்னாலும் எங்கெங்க அகாரார்த்தம் காட்டுறது, எங்கெங்க உகாரார்த்தம் காட்டுறது, எங்கெங்க பிரணவார்த்தம் சொல்லப்படுறது, எங்கெங்க நமஹா நாராயணாயா இத்தியாதியான அர்த்தங்கள் ஸ்ரீமத் சப்தார்த்தம் எங்கு காட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆக எதை சொன்னாலும் அர்த்த பஞ்சகத்தை தான் சொல்லுவார்கள். ஏன்னா இந்த 5 அர்த்தங்கள் அறிந்து கொண்டு விட்டோமே ஆனால் எல்லாம் தெரிந்ததாக ஆகிறது. பிராப்யஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ச பிரத்யேகாத்மனஹ பிராப்தியுபாயம் பலம் பிராப்தேஹே ததா பிராப்தி விரோதிஜா வதந்தி சகலா வேதாக சேதியாச புராணகா முனையஸ்ச மகாத்மானஹா வேத வேதார்த்த வேதினஹா என்று சொல்லும்படியான அடையத்தக்கவனாயிருக்கக்கூடிய பகவத் ஸ்வரூபம், அடைபவனாயிருக்கக்கூடிய ஜீவஸ்வரூபம், அடைவிக்கும்படியான மார்க்கமாயிருக்கக்கூடிய உபாயஸ்வரூபம், அடைவொட்டாமல் தடுக்கக்கூடிய விரோதி ஸ்வரூபம், அடைந்தால் அனுபவிக்கக்கூடிய பலஸ்வரூபம், இந்த 5ஐயும் காட்டக்கூடியதுதான் சாஸ்திர சாரமே. எத்தனை வேதமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வேதாந்தமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மகர்ஷிகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட இதிகாச புராணங்களாக இருந்தாலும் கூட இந்த 5 அர்த்தத்தை சரியாக சொல்லிவிட வேண்டும். எந்த சம்பிரதாயமானது இந்த 5 அர்த்தங்களிலே ஒரு விதமான பழுதுமில்லாமல் சொல்லிவிடுகின்றதோ அது வசந்தது. அப்ப விசிஷ்டாத்வைத ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இந்த 5 அர்த்தத்தை அத்தனை தெளிவாக காட்டி கொடுத்திருக்கிறார்கள். விலட்சணமான வேதாந்த சம்பிரதாயம்னு காட்டப்பட்டிருக்கிறது. ஆக அப்படி இருக்கிற போது இதுல ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் பரஸ்வரூபம் சொல்லியாச்சு. அதை இது அற்புதமாக காட்டி கொடுத்திருக்கிறார் வரதராஜஸ்தவத்திலே. அடுத்தபடியாக இந்த ஆத்மா எப்படிப்பட்டவன்னா அவனை தவிர மற்றொருத்தருக்கு சேஷப்படுவதற்கும் தகுதி இல்லாதவன் என்று தாசிய ரசத்தை பற்றி விசேஷமாக காட்டி கொடுத்திருக்கிறார் கூறத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்தில். அதனால் அமைந்திருக்கக்கூடிய விஷயம். அதற்கடுத்தபடியாக தத்வைத்த புருஷார்த்தம். ஆக ஹீதம் எது உபாயம் எதுன்னா அந்த எம்பெருமான் தான் உபாயமாக அமைந்திருக்கக்கூடியவன். ஆக தன் நிவிருத்திக்கும், அதாவது கைங்கரியம் பரமப்பிராபியமாக
பலன் கைங்கரியம் என்னும்படியான அந்த விஷயத்தை குணானுபவ ஜனித பிரீத்திகாரித கைங்கரியம் பகவத் கல்யாண குணங்கள் அபாரமா வர்ணித்து காட்டியிருக்கிறார். கல்யாண குணத்தாலே இருக்கக்கூடிய எம்பெருமான் விஷயத்திலே விளையும்படியான பிரீத்தி அதுவும் வர்ணித்து காட்டப்பட்டிருக்கிறது. அதனாலே பண்ணப்படும்படியான தாஸ்யம் கைங்கரியம் இருக்கிறதே அதையும் விசேஷமாக காட்டியருளுகிறார். அப்படி காட்டியருளுகிற போது பலஸ்வரூபம் கைங்கரியம்னு சொன்னார். அந்த பலன் ஏன் கிடைக்கிறது இல்லைன்னா அது நம்முடைய அகங்கார மமகாரத்தாலே. அதனால அகங்கார மமகாரங்கள் அதனுடைய விரோதி அப்படின்றதையும் வரதராஜஸ்தவத்தில் காட்டி கொடுக்கிறார் கூறத்தாழ்வான். அதுவும் சொல்லப்படுகிறது. சரி, அந்த விரோதி போகணும், கைங்கரியமாகிற பலன் கிடைக்கணும், அதுக்கு என்ன உபாயம் அப்படின்னு சொன்னால் சர்வேஸ்வரனான எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளே பரிபூர்ண உபாயமாக அமைந்திருக்கக்கூடியது. அப்போ பரதத்துவம் தேவப்பெருமாள், இந்த ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபம் அந்த தேவப்பெருமாளுக்கு அடிமையாக இருத்தல், புருஷார்த்தம் அந்த தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுதல், அதற்கு விரோதி அகங்கார மமகாரங்கள். அந்த விரோதி போய் கைங்கரியம் கிடைக்க வேண்டுமென்னால் அந்த தேவப்பெருமாளே உபாயம். ஆக தேவப்பெருமாள் தத்துவம், தேவப்பெருமாள் ஹிதம், தேவப்பெருமாள் புருஷார்த்தம் என்பதை வரதராஜஸ்தவம் என்னும்படியான அற்புதமான கிரந்தத்திலே காட்டி கொடுத்ததாய் அமைந்திருக்கக்கூடிய விலட்சணமான ஒரு பிரபந்தமாக இருக்கிறது அந்த வரதராஜஸ்தவம் என்பது. இதுக்கு மேல மற்றொரு அர்த்தமும் சில பெரியவர்களாலே காட்டப்பட்டிருக்கிறது. ஆக இதுல முதல்ல ஸ்லோகம் எப்படி அமைந்திருக்கிறதுனா, முதல்ல தெரிவிக்கும்படியான ஸ்லோகம் மங்களாச்சரணம். ஆக மங்களாச்சரணமாக ஸ்வஸ்தின்னு ஆரம்பிக்கிறதோ இல்லையோ, அதனால மங்களாச்சரண ஸ்லோகம்னு காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக இரண்டாவது ஸ்லோகத்திலேயே, ஏனென்னால் நம்முடைய ஆச்சாரியர்களோ ஆழ்வார்களோ துவயார்த்த விசதீகரணம் பண்ணுகிறார்கள். திருவாய்மொழியினுடைய அர்த்தம் அதனை பெரியவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். துவயார்த்தம் தீர்க்க சரணாகதி என்னது சார சங்கிரகத்திலே. ஆக துவயார்த்தம் தீர்க்க சரணாகதி திருவாய்மொழி இருக்கிறதே அது துவயத்தினுடைய அர்த்தத்தை சொல்லும்படியானது என்பதை விபுலமாக காட்டி கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். 10 பத்துக்கள் அமைந்திருக்கின்றன. துவயத்தில் 10 அர்த்தங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. நேத்திருத்வம், நித்தியயோகம், சமுச்சித குணஜாத்தம், தனுக்கியாபனம் ச, உபாயம் கர்த்தவிய பாகம் ததமிதுனபரம் பிராப்யமேவம் பிரசித்தம், சுவாமித்வம் பிரார்த்தனாம் ச பிரபலதர விரோதி பிரகாணம் தசைத்தான் என்று மந்தாரம் திராயத்தே சேத் யதிகத நிகம ஷட்பதோயம் திகண்டா என்று பராசர பட்டர் காட்டி கொடுத்திருக்கிறார் அஷ்டஸ்லோகியிலே. அப்படி இருக்கக்கூடிய 10 அர்த்தங்கள் 10 10 அப்படின்னு நிரூபித்து காட்டப்பட்டிருக்கிறது. அதை தவிர முதல் 3 பத்துக்களாலே துவயத்தினுடைய உத்தரகண்டார்த்தம் காட்டப்படுகிறது. மேல் 3 பத்துக்களாலே துவயத்தினுடைய பூர்வகண்டார்த்தம் காட்டப்படுகிறது. ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே 4ஆம் பத்து, 5ஆம் பத்து, 6ஆம் பத்து என்னும்படியான 3 பத்துக்களிலே ஆழ்வார் காட்டி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி முதற் 10, 2ஆம் பத்து, 3ஆம் பத்து, இந்த 3 பத்துக்களிலே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்கிற அர்த்தத்தை காட்டி கொடுத்திருக்கிறார். அதற்கு உபயோகியா இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை எல்லாம் மேல் 4 பத்துக்களாலே காட்டுகிறார். இப்படியும் ஒரு நிர்வாகம் காட்டி கொடுத்திருக்கிறார்கள் நம் பூர்வர்களான பெரியவர்கள், நம்பிள்ள முதலான பூர்வாச்சாரியர்கள். அப்ப பார்க்கிற பொழுது இந்த அர்த்தங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு பார்ப்போமேயானால், ஆக துவயார்த்தத்தை காட்டுவது திருவாய்மொழியில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். ஆழ்வார் இந்த துவயார்த்தத்தை திருவேங்கடமலையிலே காட்டி கொடுத்திருக்கிறார். திருவேங்கடமுடையான் திருவடித்தாமரைகளிலே பண்ணும்படியான கைங்கரியம்தான் புருஷார்த்தம் என்பதை ஒழிவில் காலமெல்லாம் என்னும்படியான அற்புதமான விஷயமாக காட்டி கொடுத்திருக்கிறார். அதுக்கு உபாயம் அகலகில்லே நிறைமென்னு என்னும்படியான பாசுரத்திலே திருவேங்கடமுடையான் திருவடித்தாமரைகளேன்னு காட்டி கொடுத்தார். ஆக துவயார்த்த பிரதிபாத்தியன் திருவேங்கடமுடையான். இது ஆழ்வார் காட்டியிருக்கக்கூடிய விஷயம். ஆளவந்தார் துவயார்த்த பிரதிபாத்தியன் ஆர்னு கேட்டால் பெரிய பெருமாள் திருவரங்கத்தெம்பெருமான் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். ஸ்தோஷ்யாமின குலதனம் குலதெய்வதம் தத் பாதாரவிந்தம் அரவிந்த விலோச்சனஸ்யா என்று காட்டக்கூடிய அந்த ஸ்லோகத்திலே குலதனமாக குலதெய்வமாக சொல்லப்பட்டவராய் அமைந்திருக்கக்கூடிய பெரிய பெருமாள் விஷயமாகவே சரணாகதியை பண்ணி கைங்கரியத்தை பிரார்த்தித்திருக்கிறபடியாலே அதற்கனுகுணமாக துவய பிரதிபாத்தியன்
துவயார்த்தமாக அமைந்திருக்கக்கூடியவர் பெரிய பெருமாள் திருவரங்கத்தெம்பெருமான்னு காட்டினார். ஆள வந்தார். ஆழ்வான் காட்டுகிறார் துவயார்த்த பிரதிபாத்தியன் யார் தெரியுமா? சாட்சாத் தேவ பெருமாள் பெருந்தேவி நாயகனாய் அமைந்திருக்கக்கூடிய மகாதேவி நாயகனாய் அமைந்திருக்கக்கூடிய தேவப்பெருமாள் அப்படிப்பட்டவர் தான் துவயார்த்த பிரதிபாத்தியராக அமைந்திருக்கிறார் என்பதை அதி விபுலமாக காட்டிக் கொடுத்திருக்கக்கூடிய விலக்கணமான திவ்ய கிரந்தம் தான் இந்த வரதராஜஸ்தவம் என்னும்படியான அற்புதமான கிரந்தம்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது முதல் ஸ்லோகம் மங்களாச்சரண ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது. அதற்கடுத்தபடியாக ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சூரதம் தயாநிதிம் தேவராஜ மதிராஜமாஸ்ரயே என்பதிலே பிராட்டியினுடைய சம்பந்தத்தை சொல்லி காட்டியிருக்கிறபடியாலே ததனுகுணமாக இது ஸ்ரீமத் சப்தார்த்தமாக காட்டப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்தபடியாக ஹஸ்திகிரியனுடைய வைபவத்தை காட்டிக்கொண்டு வருகிறார். 3வது ஸ்லோகம் தொடங்கி 10வது ஸ்லோக பரியந்தமாக அமைந்திருக்கக்கூடியது. இந்த ஸ்லோகங்களிலே காட்டியிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஆக எம்பெருமான் ஒரு பொருளுக்கு உள்ளேயும் இருக்கிறான். இது நாராயண சப்தார்த்தம் பகுவிரீஹி சமாசம்னு காட்டுவர்கள். ஆக நாரங்களெல்லாம் எவனுக்கு இருப்பிடமாக இருக்கின்றனவோ அவன் நாராயணன் காட்டப்படுகிறது. ததனுகுணமாக ஹஸ்திகிரி மலையிலே தேவப்பெருமாள் தாமெழுந்தருளி இருக்கிறபடியாலே ததனுகுணமாக தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது நார சப்தம். நாரம் என்கிற சொல்லுக்கு எதை அர்த்தமாக சொல்ல வேண்டும் என்றால் ஹஸ்திகிரி மாமலை திருவத்தி மாமலைதான் நாரசப்தத்துக்கு அர்த்தம்னு காட்டப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நாரசப்தார்த்தமாக தேவப்பெருமாள் அந்த ஹஸ்திகிரி மலை எழுந்தருளி இருக்கிறது. அதற்கு அயனம் அதை ஆசிரித்திருக்கிறார். அதிலே எழுந்தருளி இருக்கிறார் தேவப்பெருமாள். அப்படின்றதுனால நாராயண சப்தத்துக்கு நாரசப்தம் சொல்லப்பட்டது. அதுக்கு மேற்கொண்டு ஒரு பகுதியாக பார்ப்போமே ஆனால் ஒரு அர்த்தமும் காட்டப்பட்டிருக்கக்கூடியது. ஆகவே ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்ன இத்தனையும் காட்டிக் கொடுத்திருக்கிறார் என்ன பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஆக திருமந்திரார்த்த விவரணமும் வரதராஜஸ்தவன்தான், துவயார்த்த விவரணமும் வரதராஜஸ்தவன்தான், அர்த்தபஞ்சக விவரணமும் வரதராஜஸ்தவம் தான். ஆக ரகசியத்ரய விவரணமாக வரதராஜஸ்தவத்திலே கூறத்தாழ்வான் அற்புதமான அர்த்த விசேஷங்களை எல்லாம் காட்டிக் கொடுத்திருக்கிறார். ஆக இப்படி பார்க்கிற பொழுது இத்தகைய பெருமை வாய்ந்திருக்கக்கூடிய இந்த கிரந்தத்தினுடைய அனுபவம் தான் தொடர்ந்து வரப்போகிற அனுபவங்களாக பல மகனீயர்கள் சாதிக்க இருக்கிறார்கள். அதுல முதல் 5 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை இப்போ நாம ஒரு வாராக அவகாசானுகுணமாக அனுபவிக்கலாம்னு ஆரம்பிக்கிறேன். ஆழ்வானுடைய விலட்சணமான தனியன் ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேபியா நமௌக்தி மதீமஹே எதுக்தய ஸ்திரயீ கண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம். வேதத்துக்கு மங்கள சூத்திரம் போலே அமைந்திருக்கக்கூடியது குரத்தாழ்வானுடைய ஸ்ரீசூக்திகள். அந்த குரத்தாழ்வானை எப்பொழுதும் நாம் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். வேதத்துக்கு மங்களசூத்திரம் போலே அமைந்திருக்கிறதுனா வேதநாயகன் இன்னான்னு காட்டக்கூடிய விஷயம். பதி சம்பந்த சூச்சகமான மங்களசூத்திரம்னு காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வர்களான பெரியவர்கள். பதி சம்பந்தத்தை காட்டக்கூடியது. ஆக ஒரு பதியோடு பர்த்தாவோடு சம்பந்தம் பெற்றிருக்கக்கூடிய பெண் பிள்ளை இவள் என்பதற்கு எது அடையாளம்னா அவளுடைய கழுத்திலே அமைந்திருக்கக்கூடிய மங்களசூத்திரம் அடையாளம் பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். ததனுகுணமாக பார்க்கிற பொழுது வேத மாது, வேதம் என்பது ஒரு பெண்ணாக உருவகிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணாக உருவகிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேதத்துக்கு மங்களசூத்திரம் கட்டி வைத்தவர் யார் என்னால் பெருமானை கொண்டு மங்களசூத்திரத்தை கட்டுவித்தவராய் அமைந்திருக்கக்கூடியவர் கூரத்தாழ்வான். பராசர பட்டருக்கு ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேச புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுதஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே ஸ்ரீரங்கேச புரோஹிதர்னு திருநாமம். திருவரங்கத்தெம்பெருமானுடைய புரோஹிதர். புரோஹிதருடைய வேலை என்னன்னா இந்த பௌரோஹித்யம் பண்ணி வைத்தல். ஒரு புரோஹிதர் இருந்துதான் மணவாளப் பிள்ளையானவன் அந்த மணவாட்டியாய் இருக்கக்கூடிய பெண் பிள்ளையினுடைய கழுத்திலே திருமாங்கல்யம் கட்டுவதற்கு முக்கியமாக கிரியைகளெல்லாம் ஆற்றிக்கொண்டிருக்கிறார்.
அதே மாதிரி மணவாளப் பிள்ளையாய் அமைந்திருக்கக்கூடிய சாட்சாத் எம்பெருமான் அமைந்திருக்கிறானே, அவன் மணவாட்டியாய் இருக்கக்கூடிய திருமண பெண் பிள்ளையாய் இருக்கக்கூடிய வேதத்தினுடைய கழுத்திலே தாலி கட்டுவிப்பதற்காக கூரத்தாழ்வான் பௌரோஹித்யம் பண்ணினார். அந்த புரோகிதருடைய குமாரராக பராசர பட்டர் இருந்தபடியாலே அவர் திருவரங்கத்தெம்பெருமானுடைய புரோகிதனாக ஆனார். அப்படி பார்க்கிற பொழுது வேத மாதுவிற்கு திருமாங்கல்யம் கட்டுவித்தவராக அமைந்திருக்கக்கூடியவர். ஒரு பெண் பிள்ளைக்கு பல பேர் அந்த பெண் பிள்ளையை பெண் பார்க்கிறார்கள், நாம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. அப்ப அந்த பெண் பிள்ளைக்கு கழுத்துல மங்களசூத்திரம் இல்லாததான காலமாக அமைந்திருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது பல பேரையும் இவன் பர்த்தாவா ஆவானா என்று பார்க்கிறார்கள். அதே மாதிரி வேதமாகிற தத்துவத்தை எல்லாரும் கொண்டு இந்த தெய்வம் வேதத்துக்கு நாயகன், அந்த தெய்வம் வேதத்துக்கு நாயகன், வேதநாயகன் இவன், வேதத்துக்கு தலைவன் இவன், வேதத்துக்கு சுவாமி இவன் என்று அவரவர்கள் தங்கள் தெய்வங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் தவிர்த்து எம்பெருமானை கொண்டு வேதத்துக்கு தாலி கட்டுவித்தார், வேதத்துக்கு மங்களசூத்திரத்தை கட்டுவித்தார் என்று சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம். அப்ப பார்க்கிற போது பகுநாயகர்கள் இருக்கிறார்கள் என்பதை விடுத்து ஏகநாயகம் ஒருத்தன்தான், அவன்தான் உத்தமனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் என்பதை காட்டக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது கூரத்தாழ்வானுடைய ஸ்ரீசூக்திகள். அர்த்தம் என்ன? வேதத்துக்கு தலைவன் எம்பெருமான் தான், வேத பிரதிபாத்தியன் எம்பெருமான் தான், வேதவேத்தியன் எம்பெருமான் தான் என்பதை விலட்சணமாக நிரூபித்து காட்டி கொடுத்திருக்கக்கூடிய ஸ்ரீசூக்திகளை அருத்தினுடையவராய் அமைந்திருக்கக்கூடியவர் கூரத்தாழ்வான் என்று அந்த கூரத்தாழ்வானுடைய விலட்சணமான தனியன் ஸ்ரீவத்சஜின்ன மிஸ்ரேபியா நம உக்தி மதீமஹே எதுக்தயஸ்திரயீ கண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம் என்று காட்டியிருக்கக்கூடிய அழகான ஸ்லோகமாக அமைந்திருக்கக்கூடியது. இப்படிப்பட்ட வைபவம் படைத்தவரான கூரத்தாழ்வான் அனுகிரகித்தருளி இருக்கக்கூடிய விலட்சண கிரந்தமாக இருக்கக்கூடிய வரதராஜஸ்தவத்தினுடைய முதல் ஸ்லோகம் ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி. இது மங்களாச்சரண ஸ்லோகம்னு விண்ணப்பம் பண்ணினேன். ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்தசேகரா சந்தனோத்துமயி சந்ததம் ஹரிஹி நிசமாபியதிகம் அபியதத்தியம் தேவம் ஔபனிஷதி சரஸ்வதி. ஆக ஔபனிஷதி உபனிஷத்துக்களிலே அமைந்திருக்கக்கூடியதான சரஸ்வதி, சரஸ்வதினா வாக்குன்னு அர்த்தம். உபனிஷத்துக்களிலே இருக்கக்கூடிய வார்த்தைகள், உபனிஷத்திலே இருக்கக்கூடிய சப்தங்கள், உபனிஷத் சொல்லும்படியான அர்த்தங்கள் எம் தேவனை, எந்த எம்பெருமானை சொல்லுகின்றனவோ. ஆக உபனிஷத் பிரதிபாத்தியனாக எம்பெருமான் தேவப்பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். அந்த உபனிஷத் அந்த எம்பெருமானை எப்படி சொல்லுகிறதுன்னு பார்க்கணும். ஆக உபனிஷத்துக்கள் பலபடியாக எம்பெருமானை சொல்லுகின்றன. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத் பிரயந்தி அபிசம்மிசந்தி. எதனிடமிருந்து இவையெல்லாம் உண்டாயினவோ, எதனாலே இவையெல்லாம் ரட்சிக்கப்படுகின்றனவோ, எதனிடத்திலே இவையெல்லாம் லயமடைகின்றனவோ அப்படிப்பட்ட தத்துவம் பரபிரம்மம் தத் விஜிக்ஞாசஸ்வா தத் பிரம்மேதி. இது உபனிஷத் சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. பிரம்ம லட்சணம் பலபடியாக உபனிஷத்துக்கள் காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கிற போது எத்தனை லட்சணத்தை வைத்துக் கொண்டு பார்த்தாலும் கடைசியில் தேரும்படியான அர்த்தம் ஆழ்வார் சாதித்ததாய் அமைந்திருக்கக்கூடிய ஒத்தார் மிக்காரை இலையாய மாமாயா. எம்பெருமான் இருக்கிறானே, அவனுக்கு ஒத்தவர்களும் கிடையாது, அவனுக்கு மிக்கவர்களும் கிடையாது. எம்பெருமானுக்கு சமானமானவர்கள் ஏதாவது ஒரு தத்துவம் உண்டானா கிடையாது. எம்பெருமானை விட மேம்பட்ட தத்துவம் ஏதாவது உண்டானா அதுவும் கிடையாது என்று சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆழ்வார் காட்டுகிறார், மனநக மலமர மலர்மிசை எழுதரும் மனனுணர் வளவிலன் பொறியுணர் வவையிலன் இனனுணர் முழுநலம் எதிர்நிகழ் கழிவினும் இனநிலன் எனனுயிர் மிகுநரை இலனே. அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா அச்சித் விலட்சணனாய் இருக்கிறான், சித் விலட்சணனாய் இருக்கிறான். அச்சித்தை விட வேறுபட்டவனாக தான் அமைந்திருக்கிறான். அச்சித்தெல்லாம் நேர நம்முடைய பிரத்யட்சத்துக்கு இலக்காகும்படியாக அமைந்திருக்கிறது. ஞானத்துக்கு இருப்பிடம் அல்லாததாக அமைந்திருக்கக்கூடியது. அதை விட மேம்பட்டவனாக எம்பெருமான் தான் எழுந்தருளியிருக்கிறான். அதுபோல இல்லை. அடுத்தபடியாக சித் விலட்சணன். சித்துக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவைனா
பராதீனமாய் அமைந்திருக்கின்றன, அவன் சுவாதீனமாய் அமைந்திருக்கிறான். மற்றையோருக்கு வசப்பட்டவை சேதனங்கள், ஆனால் ஆருக்கும் வசப்படாதவனாக அமைந்திருக்கிறான். அதனால சித்துக்கும் அச்சித்துக்கும் வேறுபட்டவனாக இருக்கிறான். வேதாந்தம் காட்டுகிறது சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மா என்று சொல்லும்படியான விஷயம். ஆக சத்தியமாயிருக்கக்கூடியது, ஞானமாயிருக்கக்கூடியது, அனந்தமாயிருக்கக்கூடியது. ஆக எந்த விதமான பரிச்சேதமும் அளவுபாடும் அந்த பிரம்மத்துக்கு கிடையாதுன்னு காட்டப்பட்டிருக்கிறது. ஆக பிரம்மமானது காலத்தாலே அளவுபட்டதான்னா கிடையாது. இந்த காலத்துல பிரம்மம் இருந்தது, இந்த காலத்துல இல்லை, ஆறுன்னு சொல்ல முடியாது. எல்லா காலத்திலேயும் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றது. அதே மாதிரியாக இந்த இடத்திலே பிரம்மம் இருக்கிறது, இந்த இடத்திலே பிரம்மம் இல்லை சொல்ல முடியாது. எல்லா இடத்திலேயும் பிரம்மம் இருக்கிறது. அதற்கு மேற்பட எல்லா வஸ்துக்களையும் தனக்கு பிரகாரமாக கொண்டு தான் பிரகாரியாய் இருக்கிறபடியாலே அந்த பிரம்மத்தை வஸ்துவாலே அளவிட்டு அறிய முடியுமானா அதாலே அளவிட்டு அறிய முடியாது. கால பரிச்சேத, தேச பரிச்சேத, வஸ்து பரிச்சேத ரஹிதம் பிரம்மம். ஆனால் அச்சேதனங்கள் எல்லாம் கால பரிச்சேதத்தோடு கூடியிருக்கின்றன, சேத்தனங்கள் எல்லாம் தேச பரிச்சேதத்தோடு கூடியிருக்கின்றன. அப்படி பார்க்கிற பொழுது அச்சேதனங்களை காட்டிலும் வேறுபட்டிருக்கக்கூடியவன் எம்பெருமான், சேதனங்களை காட்டிலும் வேறுபட்டிருக்கக்கூடியவன் எம்பெருமான். இவற்றை காட்டிலும் வேறுபட்டு மாறுபட்டு வேறுபட்டிருக்கிறான் விலக்ஷணன். மிகச்சிறப்பாக உடையவனாக அந்த எம்பெருமான் தானமைந்திருக்கிறான் என்று மாறுபட்டு வேறுபட்டு வேறுபட்டு இருக்கக்கூடிய விலக்கண தத்துவமாக அந்த பிரம்மம் என்னும்படியான தத்துவம் இருக்கிறது. ஆக காலத்தாலே அளவிட முடியாது, தேசத்தாலே அளவிட முடியாது, வஸ்துவாலே அளவிட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய தத்துவமாக இருக்கிறது. அப்போ அதுக்கு சமானமான தத்துவமே யாரும் கிடையாது. அதனால்தான் கீதாச்சாரியன் தாம் காட்டக்கூடிய அழகான திருவாக்கு அமைந்திருக்கிறது விலட்சணமாக. அதாவது ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகத்திலே புருஷோத்தம யோகத்தினுடைய அந்த சங்கிரகத்தை காட்டும்படியான ஸ்லோகத்திலே வியாபனாத்து பரணாத்து சுவாமியாத்து அந்யஹா பஞ்சதசோதிதா 15வது அத்தியாயத்தில் எம்பெருமான் சிதச்சித் விலட்சணம்னு காட்டப்பட்டிருக்கிறது. எங்கும் வியாபித்திருக்கிறபடியாலே, அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறபடியாலே, அனைத்துக்கும் சுவாமியாய் அனைத்தையும் தனக்கு சொத்தாக கொண்டிருக்கிறவனானபடியாலே அப்படிப்பட்டவன் அந்யஹா வேறுபட்டவன் சொல்லப்படுகிறான். கீதாச்சாரியன் காட்டுகிறார், அந்த அர்த்தத்தை தான் ஆளவந்தார் காட்டுகிறார். உத்தம புருஷஸ்து அந்யஹா பரமாத்மேத்யுதாகிருதா யோ லோகத்ரயம் ஆவிஷ்ய பிபர்த்தி அவ்யய ஈஸ்வரஹா. உத்தம புருஷத்து அவன்தான் புருஷோத்தமன். பரமாத்மேத்யுதாகிருதா அவன்தான் பரமாத்மான்னு சொல்லப்பட்டவனாக அமைந்திருக்கிறான். யஹா லோகத்ரயம் ஆவிஷ்யா அவன்தான் மூலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களுக்குள்ளேயும் புகுந்திருக்கிறான். பிபர்த்தி தாங்கிக் கொண்டிருக்கிறான். அவ்யயா அழியாதவனாய் அமைந்திருக்கிறான். எல்லாரையும் நியமித்துக் கொண்டிருக்கக்கூடியவன். அப்ப பார்க்கிற பொழுது அவனுக்கு சமானமாக ஆறாவது உண்டா? கிடையாது. அவனுக்கு சமானமாக அச்சித்தும் கிடையாது, அவனுக்கு சமானமாக சித்தத்துவமும் கிடையாது. அப்போ இது ரெண்டையும் தனக்கு வசப்படுத்தி கொண்டு தான் மேலோங்கி நிற்கிறான். ஆகவே அவனுக்கு சமானமும் கிடையாது, அவனை விட மேம்பட்டவர்களும் கிடையாது. அதனால ஒத்தார் மிக்காரை இலையாய மாமாயா. இதைத்தான் வேதாந்தம் காட்டுறது. நதத் சமஸ்ச அபியதிகஸ்ய திருஷ்யதே. அந்த எம்பெருமானுக்கு சமானமானவனும் கிடையாது, அவனுக்கு மேம்பட்டவர்களும் கிடையாது. இதைத்தான் கீதாச்சாரியனை நோக்கி அர்ஜுனன் சொல்லும்படியான வார்த்தை நத்வத் சமோஸ்தி அபியதிக குதோன்யா. எம்பெருமானே, உனக்கு சமானமானவர்களே யாரும் கிடையாது, உனக்கு மேம்பட்டவர்கள் யார் இருக்க முடியும் என்று கேட்கக்கூடிய வார்த்தை அர்ஜுனனுடைய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. நதத் சமஸ்யாபியதிகஸ்ய திருஷ்யத்தே. அந்த வேத வாக்கியம்தான் கீதோபனிஷத் வாக்கியமாக அமைந்திருக்கக்கூடியது. நதத் சமஸ்யா அபியதிகஸ்ய திருஷ்யத்தே என்று சொல்ற வார்த்தையை நத்வத் சமோஸ்தி அபியதிகோ குதோன்யான்னு காட்டுகிறார். இதைத்தான் ஒத்தார் மிக்காரை இலையாய மாமாயா ஈடும் எடுப்புமிலீசன் இத்தியாதியான திருவாக்குகளாலே ஆழ்வார் தாமும் காட்டுகிறார். அந்த அர்த்தத்தை தான் தெரிவிக்கக்கூடியது உபனிஷத்து. எப்படி சொல்லி தெரியுமா? இந்த தேவப்பெருமாளைத்தான், அத்திகிரி மலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய தேவப்பெருமாளைத்தான் அற்புதமாக காட்டியிருக்கக்கூடியது. நிசமாபியதிகம் அபியதத்தா. ஆக இந்த எம்பெருமானத்தான் நிசம அபியதிகம் அபியதத்தா.
அவனுக்கு சமானமானவர்களும் கிடையாது, அவனுக்கு மேம்பட்டவர்களும் கிடையாது அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அவர் ஆர்னு கேட்டாக்கா அஸ்தி மஸ்தசேகரா. ஹஸ்திகிரி, ஹஸ்தின்னு சொன்னால் யானைன்னு அர்த்தம். யானைன்றது ஏகதேச கிரகணம், யானை மலை, அதாவது ஹஸ்திகிரி அப்படின்னு சொல்லும்படியான விஷயத்திலே ஹஸ்தின்ற வார்த்தையை மாத்திரம் எடுத்துட்டு நாம் ஐக்கதேசே நாம கிரகணம் அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. அந்த ஹஸ்திகிரியினுடைய சிகரத்துக்கு ஆபரணமாக அந்த எம்பெருமான் தான் அமைந்திருக்கிறான். ஆக ஹஸ்திகிரி இருக்கிறது, அந்த ஹஸ்திகிரியான மலையே எதனால பிரகாசம் அடைகிறதுன்னா தேவப்பெருமாள் எழுந்தருள் இருக்கும்படியான அந்த இருப்பினாலே பிரகாசத்தை உடைத்தாய் இருக்கிறது. அந்த அத்திமாமலைக்கே அந்த எம்பெருமான் திருவாபரணத்தை போலே விலட்சணமாக அமைந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு ஹரின்னு திருநாமம். ஆக பிரணதார்த்தி ஹரனாய் அமைந்திருக்கக்கூடிய தேவப்பெருமாள் வரதம் திரதாத்ரீஷம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்தி ஹரம் ஹரிம் அப்படின்னு புராண ஸ்லோகம் காட்டப்பட்டிருக்கிறது. வரதம் விரதாத்ரீஷம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம், அந்த எம்பெருமானுக்கு வரதன்னு திருநாமம், விரதாத்ரீஷன்னு திருநாமம், ஹஸ்திகிரி மலையிலே எழுந்தருளி இருக்கிறவன் என்ன, ஸ்ரீநிதின்னு திருநாமம், பெருந்தேவி நாயகனாய் இருக்கிறான் என்பதற்காக. ஆஹா, வரதம் துரதாதீஷம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம், பேரருளாளன் என்று திருநாமமாக அமைந்திருக்கக்கூடியது. சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்தி ஹரம், அடியவர்களுடைய ஆர்த்தியை போக்கக்கூடியவன். அதனால்தான் பிணியொழி தமரர் பெரு சும்பருளும் பேரருளாளனாக அமைந்திருக்கக்கூடியவன். ஹரிம், ஆக பிரணதர்களுடைய ஆர்த்தியை போக்கக்கூடியவன் ஹரின்ற சப்தமாக அமைந்திருக்கிறான். ஆக ஆறார் வருகிறார்களோ அத்தனை பேரையும் அழைத்து வாழ்விக்க கூடியவனாக ஆகூய ரட்சக ஹரியாக அந்த எம்பெருமான் தான் எழுந்தருளி இருக்கிறான். ஹரிம்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. ஆகவே அப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கிறானே, அந்த எம்பெருமான் என் மீது எப்பொழுதும் நன்மையை செய்யட்டும். ஸ்வஸ்தி அஸ்து. ஆக தேவப்பெருமாள் விஷயமாக ஸ்வஸ்தி என்ற சப்தத்தை இட்டு ஆரம்பிக்கிறார். சாமான்யமாக ஒரு கிரந்தத்தை தொடங்க வேண்டுமென்னால் மங்கள வாசகத்தை இட்டுத்தான் நம் பூர்வர்கள் துவங்குவார்கள். இது பூர்வாச்சாரியாருடைய ஒரு திருவுள்ளம். அதற்கனுகுணமாக பார்க்கிற பொழுதுதான் ஆழ்வார் திருவாய்மொழி தொடங்குகிற போது மங்களானாம் ச மங்களம்னு சொல்லப்படுபவளாய் அமைந்திருக்கக்கூடிய எம்பெருமானுக்கே மங்களத்தை தரக்கூடியவளாய் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி நாச்சியாருக்கு வாசகமான உகாரத்தை இட்டு உயர்வர உயர்நலம்னு ஆரம்பித்திருக்கிறார். அதே மாதிரி பகவத் சப்தத்தை இட்டு எம்பெருமானார் சரணாகதி கத்தியத்தை ஆரம்பித்திருக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரியாக எம்பெருமானார் தாம் தம்முடைய ஸ்ரீபாஷ்ய உபக்கிரமத்திலே அகில புவன ஜன்மா என்று அகாரமான பகவத் வாசகத்தை இட்டு ஆரம்பித்தார். அதே மாதிரி மங்களம்ன்ற சப்தத்தை இட்டே ஆரம்பித்திருக்கக்கூடிய அற்புதமான முதல் ஸ்லோகம் தான் ஸ்வஸ்தி அஸ்திகிரி மஸ்தசேகரா சந்தனோதுமயி சந்ததம் ஹரிஹி நிசமாபியதிகம் அபியதத்தயம் தேவம் ஔபனிஷதி சரஸ்வதி என்று தெரிவித்திருக்கக்கூடியது முதல் ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது. மொத்தம் 5 ஸ்லோகத்தினுடைய அனுபவம். அதில் முதல் ஸ்லோகத்தினுடைய அனுபவம் ஆயிற்று. அடுத்த ஸ்லோகம் ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரியே. அந்த தேவப்பெருமாளுடைய திருவடித்தாமரைகளை நான் ஆசிரியே அடிபணிகிறேன். அந்த தேவப்பெருமாள் எப்படிப்பட்டவர்னா ஸ்ரீநிதிம். ஆக ஸ்ரீநிதின்ற சப்தத்துக்கு ஸ்ரீன்ற சப்தத்துக்கே 6 விதமான விற்பத்திகள் காட்டப்பட்டிருக்கின்றன. இதில் 2 விதமான விற்பத்திகள். நாம ஆசிரியிப்பதற்கு பாங்காக மகாலட்சுமி நாச்சியார் தாம் அமைந்திருக்கிறாள், நம்மாலே ஆசிரியிக்கப்படுகிறாள். அப்போ நம்மிடத்துல எத்தனை கருணையோடு கூடியிருக்க வேண்டும். அதே சமயத்தில் தான் எம்பெருமானை ஆசிரியித்திருக்கிறாள். அப்ப பார்க்கிற பொழுது அவனிடத்திலே பரதந்திரையாக தான் அமைந்திருக்கக்கூடிய விஷயம். அப்படி பார்க்கிற பொழுது நம்மாலே ஆசிரியிக்கப்படுகிறாள்.
அவள் தான் அவனை ஆசிரித்திருக்கிறாள் என்ன ஸ்ரீயத்தே ஸ்ரேயத்தை தி ஸ்ரீஹி என்கிற 2 விற்பத்திக்கு அனுகுணமாக காட்டியிருக்கக்கூடிய விஷயம். ஆக நாம் அவளை கொண்டு ஸ்வரூப லாபம் பெறலாம், அவள் எம்பெருமானை கொண்டு ஸ்வரூப லாபம் பெறுகிறாள். இதெல்லாம் ரகசிய கிரந்தங்கள்ல பூர்வாச்சாரியர்கள் காட்டி கொடுத்திருக்கக்கூடிய அர்த்தம். ஆக அந்த பெரிய பிராட்டியாருக்கு நிதியை போலே இருக்கிறான், செல்வமாகத்தான் அமைந்திருக்கிறான். அதனால்தான் ஸ்ரீநிதின்னு எம்பெருமான் தான் சொல்லப்படுகிறான். ஸ்ரீயான பெரிய பிராட்டியாருக்கு நிதியாக ஒரு பெருஞ்செல்வமாக தான் அமைந்திருக்கிறான். திருமங்கையாழ்வார் பாசுரம் காட்டினார். திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கரசே செய்ய கண்ணா உருவச் செஞ்சுடர் ஆழிவல்லானே உலகுண்ட ஒருவா திருமார்பா ஒருவர் காத்தி உய்யும் வகையென்னால் உடனின் நைவர் என்னுள் புகுந்து ஒழியா தருவித்தின்றிட அஞ்சினின் அடைந்தேன் அழுந்தூர் மேல் திசை அம்மானே திருவுக்கும் திருவாகிய செல்வா. ஆக அவனை சொல்லுகிற போது திருவுக்கும் திருவாகிய செல்வன்னு காட்டுகிறார். ஸ்ரீயஸ்ரீ ஸ்ரீரங்கேசையா. இவாளையெல்லாம் சொல்லும்படியான வார்த்தை உதார வாக்குகள். உதார வாக்குகள்னு காட்டக்கூடியது. என்ன உதாரியம் மிக்க இருக்கக்கூடிய வாக்குகள். பகவத் தத்துவத்தை நிரூபித்து அவனுக்கு நிரூபகமே பிராட்டியினுடைய சம்பந்தம், சொரூப நிரூபக தர்மம்னு சொல்லலாம் போலே சொல்லுவதாக அமைந்திருக்கக்கூடியது. அவனுடைய சொரூபத்தை எது நிரூபித்து தருகிறதுனா ஆர் ஸ்ரீயப்பதியோ அவன் பரதத்துவம். ஆக பிராட்டிக்கு நாதனாயிருக்கக்கூடியவன் பரதத்துவம்னா இன்னொரு தத்துவத்துக்கு அது கிடையாது. இல்லையோ அந்த வைபவம் பெருமானுக்கு ஒருவனுக்கு மாத்திரம்தானே உண்டு. அதனால்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் கிரந்தங்களை தொடங்குகிற போதே ஸ்ரீயப்பதியாய் ஸ்ரீயப்பதியாய் என்ன அவனுக்கே இருக்கக்கூடிய அடையாளம் இதுன்னு காட்டி கொடுக்கக்கூடியதாய் அமைந்திருக்கிறது. அதைத்தான் ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரமர்த்தினாம். 2வது நித்திய யோகம்னு மற்றொரு அர்த்தத்தையும் காட்டுகிறார்கள். பிராட்டியோடு எம்பெருமான் எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கிறான். ஆக நித்திய சந்நிதி பண்ணி கொண்டிருக்கிறாள். இதைத்தான் ஸ்ரீமது. இந்த மதுப்பாலே நித்திய யோகம் சொல்லுகிறது என்ன துவயார்த்த பிரகரணத்திலேயும் நம்முடைய ஆச்சாரியர்கள் தாங்கள் காட்டுகிறார்கள். அப்ப பார்க்கிற பொழுது பிராட்டியோடு சேர்ந்தே எம்பெருமான் இருக்கிறான். ஆக பிரித்து நிலையில்லை. பெருமானை விட்டு பிராட்டியை பிரித்து பார்க்க முடியுமான்னா ஒரு நாளும் பிரித்து பார்க்க முடியாது. பிராட்டி தாமும் காட்டியிருக்கக்கூடிய வார்த்தை, பெருமான் தாமும் தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தை அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேண பிரபாயதா. ஒரு நாளும் நான் ராமனை விட்டு பிரிந்தவளன்னு எப்படி சூரியனை விட்டு ஒளி பிரியாதோ அதே போலன்னு காட்டுகிறார்கள். அதே போலத்தான் பெருமான் தானும் கூட அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேண பிரபாயதா. சீதா பிராட்டியானவள் என்னை விட்டு பிரிந்தவளன்னு எப்படி சூரியனை விட்டு ஒளியானது பிரிவதில்லையோ என்று ஒரே திருஷ்டாந்தத்தை 2 பேரும் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது பிரபையையும் பிரபாவானையும் போலே ஒளியுள்ள சூரியன் அதனுடைய ஒளி 2 எப்படி ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்திருக்காதோ அதே மாதிரி ஸ்ரீயை விட்டு பிரான் பிரிந்திருக்க மாட்டான், பதி பிரிந்திருக்க மாட்டான், பதியை விட்டு ஸ்ரீ பிரிந்திருக்க மாட்டாள். 2 பேரும் சேர்ந்தே இருக்கக்கூடிய நிலை அதுதான் நித்திய யோகம். இந்த நித்திய யோகத்தால நமக்கென்ன லாபம்னு கேட்டார்கள். எப்போ வேணாலும் ஆசிரியிக்கலாம். அதனால்தான் ஆசிரியேன்னு சொல்றார். ஸ்ரீநிதியானபடியாலே ஆசிரியிக்கிறேன். அவன் ஸ்ரீநிதியாக அமைந்திருக்கிறான், அதனால் அவன் திருவடித்தாமர்களை ஆசிரியிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எப்ப ஆசிரியித்தாலும் நாம் நம்முடைய பாபங்களை கண்டு பயப்படவே வேண்டியதில்லை. ஐயோ இவ்வளவு பாவம் பண்ணியிருக்கோமே, பெருமான் தண்டிப்பானோ என்னமோ, நாம் என்ன பண்ணுறது, அவன் முன்னால் போகிறதா என்று பயப்படாமல் அந்த நாச்சியார் தாமிழந்தருள் இருக்கிறபடியாலே ததனுகுணமாக அவன் ஸ்ரீநிதியாக அமைந்திருக்கிறபடியாலே ஒரு நாளும் நமக்கு வீழ்ச்சி கிடையாது. பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சென்றோமே ஆனால் ததனுகுணமாகத்தான் ஆசிரியனத்துக்கு பிராட்டி சந்நிதி வேண்டும். இதைத்தான் ஸ்ரீபாஞ்சராத்திர சாஸ்திரமும் காட்டக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. லக்ஷ்மியாசக ரிஷிகேசா தேவ்யா காருண்ய ரூபையா ரட்சக சர்வசித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயத்தே. அந்த எம்பெருமான் ரட்சகன். எதனாலன்னா பிராட்டியினுடைய சந்நிதி. ரட்சிக்கும் போது பிராட்டி சந்நிதி வேண்டுகையாலேன்னு காட்டப்பட்டிருக்கிறது. அவன் ரட்சகன்னு சொன்னா பிராட்டியோடு கூடியிருக்கான்னு தானே சொல்லணும்.
அப்படி இருக்கிறபடியாலே ரட்சிக்கும் போது பிராட்டி சந்நிதி வேண்டுகையாலே இதில் ஸ்ரீ சம்பந்தமும் அனுசந்தேயம்னு காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அதற்கனுகுணமாக ஸ்ரீநிதிம் நிதிம் அவன் ஸ்ரீயப்பதியாய் அமைந்திருக்கிறான். அதனால்தான் அர்த்திதாம் அபாரம் நிதிம். ஆக அவன் ஸ்ரீநிதியாய் இருக்கிறான். யார் யார் அவனிடத்துல வந்து கையேந்தராளோ அவளுக்கெல்லாம் அபார கடக்க முடியாததான செல்வமாக அமைந்திருக்கிறான். கடக்க முடியாததான செல்வமாக அமைந்திருக்கிறவன். சரி, கடக்க முடியாத செல்வம் அவன் இருக்கிறான். அவன் என்ன கொடுப்பான்னா எதை வேணும்னாலும் கொடுத்துருவான். அதனால்தான் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம். யார் யார் என்னென்ன கேட்கிறார்களோ அவர்களுக்கு அத்தனையும் கொடுத்து விடும்படியான விஷயம். ஆக திருவரங்க பெருமாளரையர் வந்து தன்னுடைய உத்தம சொத்தாக இருக்கக்கூடிய தேவப்பெருமாளுடைய உயர்ந்த சொத்தாக அமைந்திருக்கக்கூடிய உத்தமரான பெரியவர் ராமானுசன் எம்பெருமானார். அவரை கேட்டார், கொடுத்துட்டாரோ இல்லையோ. தேவப்பெருமாளுக்குத்தான் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதன் என்கிற திருநாமம் அமைந்திருக்கு. அவனிடத்துல எதை கேட்டாலும் அவர் அற்புதமாக பாசுரங்களை எல்லாம் பாடினார். பாட்டு பிச்சனாய் இருக்கக்கூடியவர் தேவப்பெருமாள். ததனுகுணமாக அந்த பாடல்களை எல்லாம் கேட்டு மிகவும் சந்தோஷமாக இருந்தார். அத்தனை ஆனந்தாவகமாக இருந்தது. அதற்கனுகுணமாக நீர் என்ன கேட்கிறீரோ தரேன், நம்மையும் பெருந்தேவி நாச்சியாரையும் தவிர எதை வேணாலும் தந்துடுறேன்னார். அப்படி பார்க்கிற பொழுது அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம், அதுக்கு சங்கல்பம் கொண்டிருக்கக்கூடியவர்கள். ததாமி ஏதத் விரதம் மமா என்று ராமாவதார காலத்தில் எம்பெருமான் சங்கல்பம் பண்ணினானே. கிருஷ்ணே நமே மோகம் வச்சோபவேத்தன்னு கிருஷ்ணாவதார காலத்திலே சங்கல்பம் பண்ணியிருக்கிறானே. என்ன விரதம் என்னால் அவனுடைய விரதமானது எப்படி அமைந்திருக்கிறது? சரணம்னு சொல்லிட்டு வந்துட்டானேயானால் அவனுக்கு ததாமி அபயம் ததாமி, அபயத்தை கொடுக்கிறேன். ஏதத் விரதம் மமா, இது என்னுடைய விரதம், என்னுடைய சங்கல்பம் என்ன அவன் சங்கல்பம் பண்ணி கொண்டிருக்கிறானே. அதே சங்கல்பத்தை தான் தேவப்பெருமாள் தாமும் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆரார் என்னென்ன கேட்கிறார்களோ அவர்களுடைய கேட்புக்கு அவர்களுடைய பிரார்த்தனைக்கு அனுகுணமாக நல்லவற்றை கொடுப்பேன். ஆக அவர்கள் கேட்கும்படியான சொந்த விஷயமாய் அமைந்திருக்கக்கூடியவற்றை நியாயமான அதனை அடையேன் நான் கொடுப்பேன் என்று தேவப்பெருமாள் தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம், அதில் தீட்சிதனாக அமைந்திருக்கிறான், விரதம் பூண்டவனாக அமைந்திருக்கிறான். அவன் ஆர்னு கேட்டா சர்வபூத சுகிருதம் தயாநிதி. கீதாச்சாரியனான கண்ணன் பெருமான் தாம் காட்டியிருக்கக்கூடிய திருவாக்கு சுகிருதம் சர்வபூதானாம், நான் எல்லாருக்கும் சர்வபூத சௌஹார்தத்தை கொண்டிருக்கிறேன்னு காட்டியிருக்கிறான். எல்லா ஜீவாத்மாக்களிடத்திலேயும் நான் சுகிருத்தாக இருக்கிறேன், நன்மையுடையவனாக இருக்கிறேன், நண்பனாக இருக்கிறேன், நட்பு பாராட்டுபவனாக இருக்கிறேன் என்ன எம்பெருமான் தான் தெரிவித்திருக்கக்கூடிய அற்புதமான திருவாக்கு அமைந்திருக்கிறது. அதனால்தான் சர்வபூத சௌஹார்தம் அவனுடையது அப்படின்னு சொல்லப்படுது. அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரியர்களுடைய உபக்கிரமத்தில் இப்படி ஒரு வழி கொண்டு வரார். என்ன கொண்டு வரார்னா, எம்பெருமான் இருக்கிறானே அவன் சாஸ்திரங்களை கொடுத்தான். எதுக்கு சாஸ்திரங்களை கொடுத்தான்னா அவரவர்கள் பகுத்து தெரிந்து கொள்ளுவதற்காக. எதை பகுத்து தெரிந்து கொள்ளுவதற்காகவென்னால் நல்லதையும் தீயதையும் பகுத்து தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, நல்லதையும் தீயதையும் பகுத்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன பிரயோஜனம்? அதனால்னா நல்லதை பற்றுவதற்காகவும் தீயதை விடுவதற்காகவும் நல்லதையும் தீயதையும் பிரித்து இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். சரி, இதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டார். ஆக விட வேண்டியதை விட்டால் விட வேண்டியது துக்கம், அந்த துக்கத்தை விடுவார்கள். பற்ற வேண்டியது என்றால் வீடு பேரான மோட்ச சாம்ராஜ்யம், அதனை பற்றி கொள்ளுவார்கள் என்று காட்டப்படுறது. அப்படி இருக்கிற பொழுது விட வேண்டியது எதுன்னா இந்த சம்சாரம், பற்ற வேண்டியது எதுன்னா பரமபதமாக அமைந்திருக்கக்கூடியது. சரி, இந்த சம்சாரம் வருவதற்கு என்ன விஷயமான காரணமாக அமைந்திருக்கிறதுனால் நம்முடைய கர்மம். நம்முடைய கர்மங்கள் தான் தொடர்ந்து பரம்பரையாக சொல்லிட்டு வர நம்முடைய கர்மங்கள் தான். சரி, மோட்சம் கிடைக்கிறதுக்கு எது காரணமாய் அமைந்திருக்கிறதுனா அவனுடைய கிருபை, அவனுடைய கருணை. இப்போ பார்க்கணும், நம்முடைய கர்மம் ஒரு பக்கம், அவனுடைய கிருபை. நம்முடைய கர்மத்துக்கு எது காரணம்னு கேட்டார். ஒன்றுன்னா அடி ஆராய்ந்து கொண்டு வருகிறார். அதில்
அப்ப நம்முடைய கர்மத்துக்கு எது காரணம்னா நம்முடைய அவித்யை, அஜ்ஞானம். சரி, அவனுடைய கிருபை நம்ம பேர்ல வரத்துக்கு என்ன காரணம்னா சௌஹார்தம். அவனுக்கு நம்ம பேர்ல இருக்கக்கூடிய நட்பு தவிர மத்தொன்னும் கிடையாது. சரி, அந்த நட்பு இன்னாருக்கு தான் உண்டு, இன்னாருக்கு கிடையாது என்பது கிடையாது. அவன் எல்லாரிடத்திலேயும் ஒரே விதமான நட்பை பாராட்டி கொண்டிருக்கிறான். ஒரே விதமான நல்லெண்ணத்தை உடையவனாக அமைந்திருக்கிறான். அனைத்துலகும் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடே கூடியிருக்கிறான். அப்படி இருக்கிறபடியாலே அப்படிப்பட்டவனுடைய வைபவம் அது விலட்சணமான வைபவம். அதனால்தான் சர்வபூத சுகிருதம் தயாநிதி. எல்லா ஜீவர்களிடத்திலேயும் அவன் சுகிர்த்தாகத்தான் அமைந்திருக்கிறான். தயாநிதி, தயாநிதினா கருணை மிக்கதாக, கருணை கடலாகத்தான் அமைந்திருக்கக்கூடியவன். அவனுடைய கருணைக்கு அளவே கிடையாது என்னும்படியாக அமைந்திருக்கக்கூடியவன். அவருக்கு தான் தேவராஜம், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகத்தான் அமைந்திருக்கக்கூடியவன். மனுஷர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோன்னு ஆழ்வார் காட்டுகிறார். அதனால்தான் அவனை அதிராஜம், ஆக தேவராஜம் அதிராஜம்னு அர்த்தம். ஆக ராஜாதிராஜ சர்வேஷாம் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய அந்த தேவப்பெருமாளை நான் ஆசிரியிக்கிறேன் என்று சொல்லும்படியானதாக இப்படி அமைந்திருக்கிறது இரண்டாவது ஸ்லோகம். அடுத்ததாக மூன்றாவது ஸ்லோகம். நித்யமிந்திரிய பதாதிகம் மகா யோகினாமபி சுதூரகந்தியா அப்பியனுஸ்ரவ சிரஸ்ஸு துர்கிரகம் பிராதுரஸ்தி கரிசைலமஸ்தகே. நித்தியம், என்றென்றும் இருக்கக்கூடியதாய், சாஸ்வதமாய் அமைந்திருக்கக்கூடியதாய், இந்திரிய பத அதிகம், அதாவது சக்ஷுராதி இந்திரியங்கள், கண்ணு முதலான இந்திரியங்கள் இருக்கின்றனவே, அந்த இந்திரியங்கள் வழியை கடந்ததாய். அப்போ அந்த எம்பெருமான் அமைந்திருக்கக்கூடியவன். ஆக அந்த எம்பெருமானை இந்திரியங்களை கொண்டு அறிய முடியுமானா முடியாது. அதுதான் முதல்லயே விண்ணப்பம் பண்ணினேன். மனநக மலமர மலர்மிசை எழுதரும் மனனுணர் வளவிலன் பொறியுணர் வவையிலன். ஆக நம்முடைய இந்திரிய கோச்சரம் இல்லையே. சேயன் அணியன் எவர்க்கும் சிந்தைக்கும் கோச்சரமல்லன். ஆக எவர்க்கும் சிந்தைக்கும் கோச்சரமல்லன், எட்டாதவனாக அமைந்திருக்கக்கூடியவன். ஆக சரி, நமக்குத்தான் முடியாது, நம்மால் அவனை சேவிக்க முடியாது, நம்மால் அவனை அனுபவிக்க முடியாது, நம்மால் முழுமையாக அவனை ஈடுபட முடியாது. ஆனால் யோகிகள்லாம் இருக்காளே, சனகாதி யோகிகள், சனக சனந்தன சனத்குமார சனத் சுஜாதர்களாக இருக்கக்கூடிய பிரம்மபுத்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள்லாம் யோகிகள். பிரம்ம பாவனையோடே கூடியிருக்கக்கூடிய மகாத்மாக்கள், எப்பவும் பரபிரம்மத்தினிடத்திலே ஈடுபட்டிருக்கிறவர்கள். அவர்களாலேயாவது அவனை அறிய முடியுமான்னா அவர்களுடைய புத்திக்கும் கூட வெகு தூரத்தில் இருக்கிறான். அப்போ அவளுடைய புத்திக்கும் எட்ட முடியாதவன்னா, அவ்வளவு தூரத்தில் இருக்கான்னா, அவள்லாம் அவனை தெரிஞ்சிடவான்னு சொல்கிறாளே. எப்படி தெரிஞ்சிடவான்னு சொன்னான்னா, தெரிஞ்சுக்க முடியாதவன்னு தெரிஞ்சுட்டவா. தெரிஞ்சுக்க முடியாதவன்னு தெரியாதவா தான் நான் தெரிஞ்சுட்டுருவேன் சொல்லுவா. அவனை அறிய முடியாதவன் என்று தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக அவர்களுடைய புத்திக்கும் கூட சுதூரகந்தியாக எவ்வளவு தூரத்தில் இருக்கிறான், வெகு தூரத்திலே அமைந்திருக்கிறான். அதுக்கு மேலே அனுஸ்ரவ சிரசு. அனுஸ்ரவ சிரசுனா வேதாந்தங்கள், மறைமுடின்னு சொல்லும்படியான விஷயம். வேதத்தினுடைய முடி, வேதத்தினுடைய கடைசி பாகமாக, முடிந்த பாகமாக அமைந்திருக்கக்கூடியது. வேதாந்தங்களிலும் துர்கிரகம், அளவிட்டு அறியக்கூடியதாக இல்லவே இல்லையே. ஆக உபனிஷத்துக்களுக்கும் கூட அறிய முடியாதது ஒண்ணுமில்லை. தைத்திரியோபனிஷத்து பகவானுடைய குணத்தை நான் அளவிட்டு அறிய போறேன் ஆரம்பிச்சு. சரி, அளவிட்டு அறியலாமே. அதை அளவிட்டு அறியணும்னா எந்த குணத்தைனா முதல்ல ஆனந்த குணத்தை எடுத்துக்கிறது. சரி, ஆனந்த குணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன் நான். எப்படி இருக்க வேண்டும்னா யுவா சியாத் சாது யுவா தியாயகா, நல்ல இளைஞனாக இருக்கணும். யுவா சியாத்து சாது யுவா அத்தியாயகா, தன்னையொத்தவர்கள் அவனுக்கு சிஷ்யனா இருக்கணும். நல்ல ஞானியாக இருக்க வேண்டும். ஞானம் படைத்த இளைஞனாக இருக்கக்கூடியவன், 25 வயது பிள்ளையாக இருக்கக்கூடியவன். அவனுக்கு பல பேர் சிஷ்யர்கள் தன்னை போலவே இருக்க வேண்டும். ஆசிஷ்டா, ஆசிஷ்டஹான்னா அசனசீலஹா, நன்னா சாப்பிட்றவனா இருக்கணும். திருடிஷ்டா, சாப்பிட்டதெல்லாம் உள்ளுக்குள்ள ஜீரணமாக கூடியதாக அமைந்திருக்க வேண்டும். பலிஷ்டா, பலம் மிக்கவனாக, மனோபலம் மிக்கவனாக அமைந்திருக்க வேண்டும்.
ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா தஸ்யேயம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணா சியாத். இந்த பூமி முழுவதும் அவனுடைய ஒரு சொத்தாக அமைந்திருக்க வேண்டும். சயேகோ மானுஷ ஆனந்தா. அப்படி ஒருத்தன் இருப்பானேயானால் அந்த அவனுடைய ஆனந்தம் தான் மனுஷியானந்தம். இன்னொரு அர்த்தம் ஆசிஷ்டா, அசனசீலா, சாப்பிட்றவன் ஒரு அர்த்தம். ஆசீர்வாத யோக்கியா, அவனை பார்க்கச்சே இவன் நன்னா இருக்கணும், இவன் க்ஷேமமாக இருக்கணும், இவன் எப்பப்பவும் நன்னா இருக்கணும் என்று பெரியவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியான அளவுக்கு நல்ல பண்புடையவனாக நல்ல குணமுடையவனாக அமைந்திருக்க வேண்டும். ஆகவே ஆசிஷ்டா திருடிஷ்டா பலிஷ்டா. இப்படி ஒருத்தன் இருந்தானேயானால் அந்த மனுஷனுக்கு இருக்கிற ஆனந்தம் இருக்கே அதுதான் மனுஷியானந்தம். அதைப்போல 100 பங்கு மனுஷ கந்தர்வானந்தம், அதைப்போல 100 பங்கு தேவகந்தர்வானந்தம், அதைப்போல 100 பங்கு ஆஜானஜானாகும் தேவானந்தம், கர்ம தேவானந்தம் வரிசையா 13 தரம் கொண்டு போய் கடைசியில சயேகோ பிரம்மண ஆனந்தா, பிரம்மானந்தம் இப்படி இருக்கும்னு கொண்டு போய் நிறுத்தது. அந்த பிரம்மானந்தத்தை கொண்டு போய் நிறுத்திட்டு அதற்கு அடுத்தபடியாக யோசனை பண்ணித்து இவ்வளவு அல்பமாகவா பிரம்மானந்தம் இருக்கும்? இல்லையே, அந்த பிரம்மானந்தம் இன்னும் எவ்வளோ உயர்ந்ததாயிற்றே. அதனால முதல்ல ஒரு பிரம்மானந்தம்னு கொண்டு வந்ததோ இல்லையோ, அந்த பிரம்மானந்தத்தை மனுஷியானந்தத்தினுடைய ஸ்தானத்தில் வைக்கிறது. அப்புறம் 100 100 100ஆக பெருக்கி கொண்டு போகிறது. அதை போல 100 பங்கு, அதை போல 100 பங்கு, அதை போல 100 பங்கு. 2ஆம் தரம் வருது, திரும்பியும் அதை கொண்டு வந்து கீழே வைக்கிறது. அதை கொண்டு வந்து கீழே வச்சு மேலும் மேலும் 100 100ஆக பெருக்கி கொண்டு போகிறது. இன்னமும் பண்ணி கொண்டிருக்கிறது. இதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசா ஆனந்தம் பிரம்மணோ வித்வான். ஆக அந்த பிரம்மானந்தத்தை இன்னமும் அளவிட்டு அறிய முடியவில்லை அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அதைத்தான் அனுஸ்ரவ சிரசு துர்கிரகம், வேதாந்தங்களாலும் கூட அளவிட்டு அறிய முடியாததாய் அமைந்திருக்கக்கூடிய அத்தனை பெரிய வைபவம் படைத்தவனாக இருக்கக்கூடியவன். ஆக அந்த தேவப்பெருமாளாகிற தேஜஸ், அந்த தேவப்பெருமாளாகிற தேஜஸ் மகா தேஜஸாக அமைந்திருக்கிறது. எங்க எழுந்தருளி இருக்கிறதுனா பிராதுரஸ்தி கரிசைலமஸ்தகே, அந்த ஹஸ்தி சைலத்தின் மேலே அப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் காட்டக்கூடிய விஷயம். வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்காக அமைந்திருக்கக்கூடியது வேடார் திருவேங்கடம் மேய விளக்கே. திருவேங்கடமலை மேல ஒரு தீபம் இருக்கிறது, இதுதான் திருவேங்கடமுடையான் என்னும்படியான தீபம். அதே மாதிரியாக ஹஸ்திகிரி மலையிலே இருக்கக்கூடிய தீபம் அவர்தான் தேவப்பெருமாளாகிற தீபம். நித்தியம் இந்திரிய பதாதிகம் யோகினாமபி சுதூரகந்தியா அப்பியனுஸ்ரவ சிரசு துர்கிரகம் பிராதுரஸ்தி கரிசைலமஸ்தகே என்று சொல்லும்படியானதாக அற்புதமான விஷயம். அதாவது அந்த தேவப்பெருமாளாகிற அந்த தேஜஸ் இருக்கிறதே, அந்த தேஜஸை யோகிகளெல்லாமும் அணுக முடியாததான அப்படிப்பட்ட தேஜஸாக அமைந்திருக்கிறது. வேதாந்தத்துக்கும் எட்டாவதுதான தேஜஸாக அமைந்திருக்கிறது. நேர போய் திருவத்தி மாமலையில் நாம சேவிச்சுட்டதா? ஆஹா, அந்த தேஜஸ் திருவத்தி மாமலையிலே ஹஸ்திகிரியிலே நாம் போய் சேவித்து விடலாம் என்று சொல்லும்படியானதாக அமைந்திருக்கக்கூடிய விலக்கண தேஜஸ்ன்னு காட்டுகிறார்கள். அடுத்ததாக 4வது ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது வல்லிகா ஸ்ருதி மதல்லிகாமயி ஏன பல்லவித விஸ்வசாக்கையா ஸ்வஸ்ரீயா கரிகிரேர் அனுக்கிரியாம் வஷ்டி மிருஷ்ட வரதம் தமாஸ்ரயே என்று சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. ஆக மிருஷ்ட வரதம், ஆக வஷ்டி மிருஷ்ட வரதம் தமாஸ்ரயன்னா பரிபூர்ணமாய் அமைந்திருக்கக்கூடிய தேவப்பெருமாள், அதுக்கு மேற்பட பரிசுத்தமாய் அமைந்திருக்கக்கூடிய தேவப்பெருமாள். ஆக தேவப்பெருமாளை காட்டுகிற போது சுத்தனாகவும் இருக்கிறான், முழுமையானவனாகவும் இருக்கிறான் என்று காட்டக்கூடிய விஷயம் இந்த இடத்துல காட்டக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. ஸ்ருதி வேதம் இருக்கிறதே, அதனை ஒரு கொடியாக நிரூபணம் பண்ணி இருக்கக்கூடியது, ஓமித்து இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது, ரூபகமாக அமைந்திருக்கிறது. ஆக கரிகிரியாய் அமைந்திருக்கக்கூடிய மலை என்ன, அதுக்கு மேற்பட ஒரு கொடி என்ன, இது ரெண்டுத்துக்கும் ஸ்லேஷம். அதாவது ஒரே விஷயத்தை 2 விஷயத்துக்கு பொருத்தமாக காட்டியிருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஸ்ருதி மதல்லிகா மிகவும் சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய வேதம். ஆக ஸ்ருதி மதல்லிகா மயி வல்லிகா கொடியானது மிகவும் சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய வேத கொடி. அப்போ பார்க்கிற பொழுது
ஹஸ்திகிரி மாமலை இருக்கே அதை எப்படி சொல்லணும்னா வேதவல்லி, வேதவல்லின்னு சொல்லணும். வேதமாகிற கொடியாக தான் அமைந்திருக்கக்கூடியது. ஆக அதில் என்னென்ன இருக்குன்னாக்கா, ஒரு கொடின்னு சொன்னால் அந்த கொடிக்கு எதனால் அழகுன்னா, அந்த கொடிக்கு பலவிதமாக அமைந்திருக்கக்கூடியதான தளிர்கள் இருக்கின்றனவே, அந்த தளிர் தான் அந்த கொடியை அழகுபடுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதனால்தான் ஏன பல்லவித்த விஸ்வசாக்கையா, ஆக தேவபிரான் என்னும்படியான தேவப்பெருமாள் என்னும்படியான தளிரை உடைத்தாக இருக்கக்கூடிய கொடி. ஏன்னா தளிர்னா மிருதுவா இருக்கும், மென்மையா இருக்கும். எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களிலே மார்தவம், மார்தவம் என்னும்படியான அற்புதமான கல்யாண குணம் அல்லது சுகுமாரமாயிருக்கும், தொட்டா மெத்து மெத்துன்னு இருக்கும். அதனால மென்மை, தேவப்பெருமாளுக்கு அமைந்திருக்கக்கூடிய சௌகுமாரியம், தேவப்பெருமாளுக்கு அமைந்திருக்கக்கூடிய மார்தவம், ஆக பகவத் கல்யாண குணங்களாக இருக்கக்கூடியது பூர்ணமாக தேவப்பெருமாளிடத்திலே அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த தேவப்பெருமாளை தளிராக சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆக அதற்கனுகுணமாக சாக்கைகளையும் கொண்டதாக அமைந்திருக்கக்கூடியது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த ஹஸ்திகிரியான இந்த கொடியானது தான் தேவப்பெருமாள் என்னும்படியான தளிர கொண்டிருக்கிறது, தேவப்பெருமாள் என்னும்படியான கிளையை கொண்டதாகத்தான் அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அப்போ கொடிக்கு சொல்லுகிற போது அந்த கொடியில எத்தனையோ தளிர்கள் எல்லாம் இருக்கும், ஆக கிளைகள் எல்லாம் இருக்கும்னு சொல்லும்படியான விஷயமாக இருக்கிறது. அதுக்கு மேல தேவபிரானாலே தளிர் பெற்ற எல்லா கிளைகளையும் உடைத்ததாக இருக்கிறது. இப்போ தேவபிரானால தான் கொடியானது தளிரும் கிளையும் பெற்றிருக்கிறது அப்படின்ற அர்த்தம் இதில் காட்டி கொடுத்திருக்கிறார். ஸ்வஸ்ரீயா கரிகிரேரனுக்கிரியாம் வட்டிமிருஷ்ட வரதம் தமாஸ்ரயே. ஆக ஸ்வஸ்ரீயா தன்னுடைய சோபையினாலே ஹஸ்திகிரி மாமலையினுடைய சாமியத்தை விரும்புகின்றது கொடி. பார்க்கிறது கொடி பார்த்து தான் நாம கூட ஹஸ்திகிரி போலையே இருக்கணுமே. ஏன் ஹஸ்திகிரி ஹஸ்திகிரி மலை மேலே மிருதுவாய் இருக்கக்கூடிய தளிர் போன்ற தேவப்பெருமாள் இருக்கார், நமக்கும் தளிர் வேணுமே. அதுக்கு மேல ஹஸ்திகிரி மலையானது வேதஸ்தானத்தில் இருக்கிறது, சாக்கைகள் இருக்கின்றன, அதே மாதிரி நமக்கும் கிளைகள் வேணுமே. அத்தனையும் தேவப்பெருமாள் அருளாலே தாம் பெற்று அந்த தேவப்பெருமாளை பூர்ணனாய் இருக்கக்கூடிய தேவப்பெருமாளை ஆசிரியிக்கிறேன்னு காட்டுறார். அப்படி இருக்கக்கூடிய தேவப்பெருமாள் தான் பூர்ணமாக இருக்கிறார். இதம் பூர்ணம் அத பூர்ணம் பூர்ணாத் பூர்ணம் உதிருச்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய சர்வமேவாவசிஷ்யதே சர்வம் பூர்ணம் சகோம். உபனிஷத் காட்டுகிறது இதம் பூர்ணம் அத பூர்ணம். இங்கிருக்கக்கூடிய அந்தர்யாமி பூர்ணமாய் இருக்கிறான், அங்கிருக்கக்கூடிய பரமபதநாதனும் பூர்ணமாய் இருக்கிறான். அந்த பரமபதநாதன் தான் நேராக வியோக வாசுதேவ மூர்த்தியாக வந்தான், அவனும் பூர்ணனாக இருக்கிறான். அதற்கு அனுகுணமாக பார்க்கிற பொழுது அந்த வியோக வாசுதேவ மூர்த்தி தான் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் விபவாவதாரம் பண்ணினான், அங்கும் பூர்ணமாய் இருக்கிறான். அவன்தான் அர்ச்சாமூர்த்தியாகவும் பூர்ணமாய் இருக்கிறான். அந்த அர்ச்சாமூர்த்தி தான் காஞ்சி தேவப்பெருமாளானபடியாலே பூர்ணன், எல்லா விதத்தாலும் முழுக்க வியாபித்து இருக்கிறான். விஸ்வம் விஷ்ணு வஷட்காரகான்னு சொல்லும்படியாக எல்லா இடத்திலேயும் பூர்ணமாக வியாபித்திருக்கக்கூடியவன் இப்ப அத்திமாமலையிலே நாமெல்லாம் சேவிக்கும்படியாக எழுந்தருளியிருக்கிறான் தேவப்பெருமாளாக என்று காட்டக்கூடிய விஷயம். இவன் தான் பூர்ணன், முழுமையானவன் காட்டக்கூடியது. அதுக்கு மேல பரிசுத்தன், அத்தனை சுத்தமாக எழுந்தருள் இருக்கக்கூடியவன், ஆச்சார பிரதானாக எழுந்தருள் இருக்கக்கூடியவன். ஆறாரவனை அடைகிறார்களோ அத்தனை பேரும் சுத்தியோகத்தை அடைந்து விடுகிறார்கள். இதைத்தான் காட்டுகிறார் திருப்பாணாழ்வார். அமலன் விண்ணவர்கோன், அமலன் விண்ணவர்கோன் வட்டிமிருஷ்ட வரதம் தமாஸ்ரயே என்று காட்டும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. அப்ப பார்க்கிற பொழுது மிருஷ்டதம் மிருஷ்ட வரதம், அப்படிப்பட்ட பூர்ணனான வரதனாக அமைந்திருக்கிறான், பரிசுத்தனான வரதனாக அமைந்திருக்கிறான்னு காட்டுகிறார். ஆக அப்படி பார்க்கிற பொழுது தோஷமற்றவர் பெருமாள். யார் யார் அவனை அடைந்தாலும் கூட அவர்களுடைய தோஷங்கள் எல்லாம் போகின்றன. பெருமாள் தாம் தோஷம் இல்லாமல் இருக்கிறார், அது பெருமை கிடையாது. யார் யார் அந்த எம்பெருமானை அடைகிறார்களோ அவர்களுடைய தோஷங்களையும் போக்கக்கூடியவராக எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை ஆசிரியிக்கிறேன் என்று 4வது ஸ்லோகத்தாலே காட்டி கொடுத்திருக்கிறார். அதுக்கு மேல 5வது ஸ்லோகத்தாலே எம்பரோக்ஷம் உபதேசதஸ்திரை
நேதி நேதி பரபரியுதா சதா பக்தியஸ்தம் அபரோக்ஷமீக்ஷயதி ஏஷதம் கரிகிரிம் தமாஸ்ரயே. இது 5வது ஸ்லோகம். த்ரயின்னா வேதம். வேதம்னா பிருகதாரண்யகாதி உபனிஷத்துக்கள் எல்லாம் இருக்கின்றனவே, அது என்ன காட்டுறதுன்னா இத்தினா பரபிரம்மம் இப்படி இருக்குமா, இவ்வளவு இருக்குமா, இவ்வளவு இருக்குமான்னு கேட்டால் அங்கு சொல்லக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடியது நேத்தி, இப்படி இல்லை, இப்படி இல்லை, இப்படி இல்லை என்று சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கே ஒழிய இப்படித்தான் பகவான் இருக்கிறான்னு வேதாந்தத்தால சொல்ல முடியல. பகவான் இதை போல இருப்பானா இல்லை, இதை போல இருப்பானா இல்லை, இதை போல இருப்பானா இல்லை, இப்படித்தான் வேதாந்தம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியது நேத்தி. ஆக வேதமானது பிருகதாரண்யக உபனிஷத்தானது இப்படி இல்லை, இவ்வளவல்லன் இந்த மாதிரி இருப்பதில்லை என்று சொல்லக்கூடிய பரபரியுதாசதா மேலும் மேலும் மறுத்து கொண்டே போகிறது. ஒரு விஷயத்தை சொன்னா இப்படி இருக்குமான்னா இது போராது, இது போராது, இது போராதுன்னு சொல்லிட்டே போறது. அப்படிப்பட்ட எம்பெருமானை, ஆக அப்படி சொல்லப்படுவதாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த தேவப்பெருமாள் இருக்கிறாரே, அவரை பரோக்ஷம் இந்திரியங்களுக்கு வெளிப்பட்டவனாய், அந்த எம்பெருமான் இந்திரியங்களுக்கு உட்பட்டவனான்னா கிடையவே கிடையாது. கட்கிலி உன்னை காணுமாறு அருளாய் காகுத்தா கண்ணனே என்னும் கண்ணுக்கு இலக்காகாதவனேன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. ஆகவே இந்திரியங்களுக்கு எட்டாதவனாக அப்படின்னா என்ன அர்த்தம்? அபரிச்சின்னன், யாராலும் அவனை அளவிட்டு அறிய முடியாது. அனந்தம் பிரம்மான்னு முதல்லையே விண்ணப்பம் பண்ணினேன். ஆக எல்லையற்றவனாக அமைந்திருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை எல்லையற்றவன் வேதாந்தம் சொல்லி நின்னதோ அந்த தேவப்பெருமாளை, அந்த எம்பெருமானை ஏஷா இந்த ஹஸ்திகிரியானது என்ன பண்ணுகிறதுனால், ஏஷா இந்த மலையானது என்ன பண்ணுகிறது? அபரோக்ஷமேக்ஷயதி. ஹஸ்திகிரி மாமலை என்ன பண்ணிவிடுத்தோன்னா வேதாந்தமெல்லாம் அவனை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இல்லை இதோ பார்த்துள்ளாமே நான் கொண்டு வந்து காட்டுறேன் பாருங்கோ என்ன அந்த தேவப்பெருமாவுடைய ஹஸ்திகிரி மலையானது நம்மை அந்த பரதத்துவத்தை நம் கண் முன்னாக காட்டுகிறது. அப்படிப்பட்ட ஹஸ்திகிரி மலையை நான் ஆசிரியிக்கிறேன்னு சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. ஆக தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அந்த எம்பெருமானை யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு யார் சொன்னாலும் இல்லை, அவ சொல்றதெல்லாம் இல்லை, இங்க வந்து பாருங்கோ, என்கிட்ட வந்து பாருங்கோ என்ன அந்த அஸ்திகிரி மாமலையானது அனைவரையும் அழைப்பதாக அமைந்திருக்கக்கூடியது என்ன இந்த ஸ்லோகமானது காட்டுகிறது. எம்பரோக்ஷம் உபதேசதஸ்திரயி நேதி பரபரியுதாசதா பக்தியஸ்தம் அபரோக்ஷம் ஈக்ஷயதி ஏஷதம் கரிகிரிம் சமாஸ்ரயே என்னும்படியான அற்புத ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த வண்ணமாக முதல் 5 ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை ஒருவாறாக இந்த கோஷ்டியிலே நாம் அனுபவித்திருக்கிறோம். இந்த ஸ்தோத்திர தாரா என்னும்படியான இந்த தொடர் உபன்யாச வரிசையிலே முதல் 5 ஸ்லோகங்களுடைய அனுபவம் அடியனுடைய அனுபவமாக அமைந்திருக்க வேண்டும் என்று ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியவே வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய நியமனானுகுணமாகவும் எம்ஓபி அறக்கட்டளையாருடைய நியமனானுகுணமாகவும் விண்ணப்பம் பண்ணினேன். கோஷ்டியாருடைய திருவடித்தாமரைகளுக்கு வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு ஸ்ரீ சுவாமியினுடையவும் அறக்கட்டளையாருடையவும் திருவடித்தாமரைகளுக்கு வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு க்ஷமிக்கும்படியான பிரார்த்தனையோடு அடியனுடைய வார்த்தைகளை நிறைவுறுத்துகிறேன். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே,
இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே